பிரைஸ் தி லார்ட். இந்த எலும்பி பிரகாசி என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தருக்குள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த எலும்பி பிரகாசியோட நோக்கம் என்னன்னா கேரக்டர் ஸ்டடி, வேதத்தில் உள்ள அந்த பாத்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வது. தேவன் நாம் வாஞ்சியோடு வேதத்தை திறந்தால் அவர் நமக்காக வானத்தை திறக்கிறவராக இருக்கிறார். நம்ம எப்போல்லாம் வேதத்தை நோக்கி தலையை குனிகிறோமோ வாழ்க்கையில் நம்மளுடைய தலையை நிமித்த வல்லவராக இருக்கிறார். இது நம்ம 6வது வேத பாடமாக படிக்கிறோம். முதல்ல நம்ம ஆதாமை பார்த்தோம், பிறக்காமல் மரித்தவன். 2வது நம்ம ஏனோக்கை பார்த்தோம். ஏனோக்கு யாருன்னா பிறந்தும் மரிக்காதவர் அப்படி பார்த்தோம். 3வது யாரை பார்த்தோம்னா நோவா, தேவனோடு சஞ்சரிக்கிறவனை பார்த்தோம். 4வது யார் பார்த்தோம்னா யோபு, உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறவுமா இருந்த யோபுவை பற்றி பார்த்தோம். அடுத்து 5வதாக யார் பார்த்தோம்னா முற்பிதாக்களின் முதன்மையானவரும் முக்கியமானவருமான ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு 6வதாக யாரை பார்க்குறோன்னா ரொம்ப முக்கியமானவர், வாக்குத்தத்தத்தின் மகன், ஆதாமுக்கு 21வது சந்ததி, ஆபிரகாமின் மகனும் ஆதாமுக்கு 21வது சந்ததியுமான ஈசாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஈசாக்கு யார் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்கிறதா, அந்த தலைமுறையில் அட்டவணை நம்மளுக்கு தெரியும் போது நமக்கு வேதம் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். முதலாவதாக ஆதாம் சேத்தை பெற்றான், சேத் ஏனோஸை பெற்றான், ஏனோஸ் கேனானை பெற்றான், கேனான் மகளையேலை பெற்றான், மகளையேல் யாரோதை பெற்றான், யாரோது ஏனேக்கை பெற்றான், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றான், மெத்துசலா லாமேக்கை பெற்றான், லாமேக்கு நோவாவை பெற்றான், நோவா ஷேமை பெற்றான், ஷேம் அர்பக்ஷாத்தை பெற்றான், அர்பக்ஷாத் சாலாவை பெற்றான், சாலா ஏபேரை பெற்றான், ஏபேர் பேலேகுவை பெற்றான், பேலேகு ரெகுவை பெற்றான், ரெகு செருகுவை பெற்றான், செருகு நாகூரை பெற்றான், நாகூர் தேராகுவை பெற்றான், தேராகு ஆபிரகாம் பெற்றான், ஆபிரகாம் நாம் இன்று படிக்கக்கூடிய அவனுடைய மகன் வாக்குத்தத்தின் மகனாகிய ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேதத்தில் புதிய ஏற்பாட்டு தேவபுத்திரர்களுக்கு அவர் நிழலாக இருக்கிறார். கலாத்தியர் புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு 21வது சந்ததி, 21வது சந்ததி. நல்லா சொல்ல போனால் வாக்குத்தத்தத்தின் மகன். யார் ஈசாக்கு? வாக்குத்தத்தத்தின் மகன். பிறக்கு முன்னே தேவனால் பெயரிடப்பட்டவன். ரொம்ப முக்கியம், பிறக்கு முன்னே தேவனால் பெயரிடப்பட்டவன். பிறக்கு முன்னே தேவனால் பெயரிடப்பட்டவங்க ஒரு 7 பேர் தான். 7 பேர் தான். பிறகு முன்னே யார் பெயரிடப்பட்டாங்கன்னா முதலாவதாக இஸ்மவேல், 2வதாக ஈசாக்கு, 3வதாக சாலமோன், 4வதாக யோசியா ராஜா, 5வதாக கோரேஸ், 6வதாக 7வதாக உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்பாகவே வெளிப்பாடு பெற்று பெயரிடப்பட்டவர்கள். இந்த ஈசாக்கு பத்தி பார்த்தோம்னா பெயர் தேவனால் பெயரிடப்பட்டவன், பெயர் மாற்றப்படாதவன். இவனுடைய தந்தை ஆபிராமுக்கு ஆபிரகாம் என்று மாற்றப்பட்டது. ஆபிராம் ஆபிரகாமாக மாற்றப்பட்டார். யாக்கோபு இவனுடைய மகன், யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டார். ஆபிராம் ஆபிரகாம் மாற்றப்பட்டார் அவர் தந்தை, அவருடைய மகன் யாக்கோபு இஸ்ரவேலாக மாற்றப்பட்டார். ஆனால் ஈசாக்கு மட்டும் பேர் மாற்றப்படவில்லை. ஏன்னா அது தேவனாலே பெயரிடப்பட்டது. அதுதான் வாக்குத்தத்தத்தின் மகன். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஒரு ஒழுக்க சீலன், ஒரே மனைவியோட வாழ்ந்தவர். இவர் ஆபிரகாமுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்தின் பிரகாரம் 3 மனைவிகள். முதலாவது மனைவி சாராள், 2வது ஆகார், 3வது கேத்துரால். 3 மனைவிங்க. யாரு? இவங்களோட அப்பாவுக்கு. இவனோட பையன் யாக்கோபுக்கும் 4 மனைவி. வேதத்தை பார்த்தா தெரியும். அப்பாவும் 3 மனைவி, பிள்ளைங்களும் 4 மனைவி. ஆனால் இவன் ஒரே ஒரு மனைவி. ஏன்னா இயேசுவுக்கு நிழலாட்டமாக இருக்கா இல்லையா? ஸோ ஆண்டவர் ஏதோ பிளான் பண்ணும்போது கரெக்டாக பிளான் பண்ணுவார். நமக்கு முன்னடையாளமாக ஒருத்தன் போகிறான்னா அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும். ஸோ ஆண்டவர் பிளான் பண்ணி தான் ஈசாக்க வாக்குத்தத்தின் மகனாக பூமியிலே அனுப்பப்பட்டார். இந்த ஈசாக்கு ஆபிரகாமின் மகன், அப்படி இல்லையா? ஆபிரகாமே ஐஸ்வர்யவான். அப்ப ஆபிரகாமுடைய மகன் யாரு? மகாபெரிய ஐஸ்வர்யவான். வேதத்தை படிக்கும்போது அவனை பத்தி படிக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஈசாக்கு பத்தி வர வர விருத்தி அடைந்தவன், வர வர குறியினவனும் சொல்லல, இல்ல அப்பா சொத்து மாதிரி அவன் வச்சிருந்தான்னு சொல்லல, அவனை விட வர வர விருத்தி அடைந்தவன். 6வது பார்க்கிறோம், மகா பெரியவன், மிகவும் பலத்தவன். வேதத்துல பார்க்கிறோம் அவன் எப்படின்னா ஐஸ்வர்யவான், வர வர விருத்தி அடைந்தவன், மகா பெரியவன் அப்படின்னு பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இதெல்லாம் விடுங்க, ரொம்ப முக்கியமானது என்னன்னா நேரத்திற்கு ஜெபிக்கிறவன் தான் இந்த ஈசாக்கு. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரொம்ப முக்கியமானது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கீழ்ப்படுகிறவன், விட்டுக் கொடுக்கிறவன். ஆபிரகாம் எப்படி லோத்துக்கு விட்டு கொடுத்தாரு? நீ தெற்க போனா நான் வடக்க போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன். விட்டு கொடுத்தாரு இல்லையா? அதே ஒரு குணம் ஈசாக்கு இருக்கு.
கிணறு தோன்றாரு, அது எங்க கிணறுங்கிறாங்க, விட்டு கொடுக்குறாரு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை தரிசித்தவன் தேவ சத்தத்தை கேட்டவன். இது யாரு? நம்ம பாட்டுக்கு வேற எந்த சத்தமும் சொல்ல முடியாது. நான் தேவ சத்தத்தை கேட்டவன் வேதத்திலே போட்டிருக்குது. ரொம்ப முக்கியமானது. கர்த்தரை தரிசிக்கிறது ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை, அது ரொம்ப முக்கியமானது. தேவனோடு ஐக்கியம் வைக்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு தேவ புத்திரருக்கு நிழலாட்டமானவன். கலாத்தியர் 4:28 படிச்சீங்கன்னா தெரியும். புதிய ஏற்பாட்டு தேவ புத்திரருக்கு பவுல் எழுதியிருப்பார். யார் நிழலாட்டமானவனா? ஈசாக்கு நிழலாட்டமானவன். அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் இஸ்ரவேலன் யார் அப்படின்னா ஈசாக்கு தான். ஆபிரகாமோ சாரோலோ முதல் இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆபிரகாம் பாபிலோனிலிருந்து எடுக்கப்பட்டவர், சாராலும் பாபிலோனிலிருந்து எடுக்கப்பட்டவள். சோ அவங்க இஸ்ரவேலர்கள் அல்ல, அவங்க பிறப்பால இஸ்ரவேலர்கள் அல்ல, வளர்ப்பால பழக்கத்தால தான் இஸ்ரவேலர்கள். ஆனால் முதலில் உலகத்தில் மண்ணில் பிறந்த முதல் இஸ்ரவேலன் யார் அப்படின்னா ஈசாக்கு. எப்படி மோசேயை எகிப்திலிருந்து தெரிந்து கொண்டாரோ அதே போல ஆபிரகாமை மெசபதோமியாவில் இருந்து தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்புறம் பார்க்கிறோம் ஈசாக்கு ஆபிரகாமுக்கு 100வது வயதில் பிறந்தவன். வேதம் ஈசாக்கு பத்தி என்ன சொல்லுதுன்னா உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் அப்படின்னு சொல்லுது. அவனுக்கு பாத்தீங்கன்னா எழுத்தின் பிரகாரம், வேத எழுத்துக்களின் வாக்கியங்களின் பிரகாரம் ஆபிரகாமிற்கு 8 பிள்ளைங்க. முதலாவது இஸ்மவேல், ஆகாருக்கு பிறந்தவன். அடுத்து சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு. அடுத்து கேத்துராளுக்கு பிறந்த எக்ஸான், மேதான், மீதியான், இஷ்பாக், ஷூவாக். இந்த 8 பேரு வேத வாக்கியத்தின்படி இருக்குது. இந்த 8 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான், ஈசாக்கு மட்டும்தான் ஆபிரகாமுடைய ஏகசுதன், நேசகுமாரன். சரிங்களா? இவங்களை அந்த 7 பேரையும் ஆபிரகாம் எப்படி அனுப்பிச்சு விட்டாரா? ஆபிரகாம் மற்ற பிள்ளைகளுக்கு 25:6 பார்த்தீங்கன்னா தெரியும், நன்கொடைகளை தன்னிடம் இருந்த பெரிய பெரிய ஒரு அசைகிற சொத்து, இந்த ஆடு மாடு இது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். மற்ற பிள்ளைகளுக்கு நன்கொடைகளை கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆனா ஈசாக்குக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னா 25:5 ஆதியாகமம் 25:5 என்ன சொல்லுதுன்னா வேதம், ஈசாக்குக்கோ தனக்கு உண்டான யாவற்றையும் கொடுத்தார். அவருடைய ஆயுசுல இருந்து என்ன சம்பாதிச்சாரோ எல்லாமே அவனுக்கு தான். ஒரு தகப்பனுடைய சொத்து முறையாக பிள்ளைக்கு எப்படி சேருமோ அதே போல எல்லா சொத்துக்களும் ஈசாக்குக்கே வந்து சேர்ந்தது. ஆபிரகாமே பணக்காரர், ஆபிரகாமுடைய மகன் வர வர விருத்தி அடைந்தவன், மகா பெரிய ஐஸ்வர்யவான். சரிங்களா? ஜனங்களில் கனமுள்ளவன். ஈசாக்கு தன்னுடைய தந்தை ஆபிரகாம் மரிக்கும் போது ஒரு 70 வருஷம் கழிச்சு இஸ்மவேலை பார்க்கிறார். இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்துதான் தன்னுடைய தகப்பன் அடக்கம் பண்றாங்க. அதே மாதிரி யாக்கோபு நிகழ்ச்சியிலையும் பார்க்கலாம், யாக்கோபோட பிள்ளைங்க தான் எல்லாரும் அடக்கம் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஈசாக்கு மரிக்கும் பொழுது யார் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய குமாரன் ஏசாவும் யாக்கோபும் அடக்கம் பண்ணுவாங்க, இறுதியில சேர்றாங்க. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா ஈசாக்கு பலி கொடுக்க செல்றது, அது நான் ஆபிரகாமுடைய அந்த கேரக்டர் ஸ்டடியில நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். ஆபிரகாமும் ஈசாக்கும் 3 நாள் பிரயாணத்தில் மோரியா மலையில கண்டுபிடிக்கிறாங்க. மோரியா மலையை கண்டுபிடிச்சு போறாங்கன்னு ஈசாக்கு பலிக்கு ஆடு எங்கப்பான்னு கேட்கும்போது அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தருடைய தேவ பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் சொல்லிட்டோம். அப்புறம் ஈசாக்கு பலி கொடுக்குற நேரத்தில் அவர் எப்படி தப்பினார் என்போம், அதுக்கப்புறம் வந்த நிகழ்ச்சி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் கேரக்டர் ஸ்டடியில நான் பேசியிருக்கிறேன். முடிஞ்சதுங்க ஆபிரகாம் அப்படின்னு போட்டுட்டு அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேதம் நம்ம ஈசாக்கை பத்தி இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும்போது ஈசாக்கு 40 வயசுல நம்ம பார்க்க போறோம். திருமணம் பைபிளை ஓபன் பண்ண உடனே முதல்ல திருமணம் தான், ஆதாம் ஏவாள் திருமணம். பைபிளை முடிக்கும் பொழுது மணவாட்டி சபை திருமணம் தான். சரிங்களா? மணவாட்டி சபை திருமணம் தான். அதே போல நாம இந்த கேரக்டர் ஸ்டடியில ஈசாக்கை பத்தி பார்க்கும் பொழுது ஒரு திருமணத்தோட நம்ம பார்க்க போறோம். யூத திருமணம். 40 வயசு ஈசாக்கு 40 வயது. ஒரு பொறுப்புள்ள தந்தையாக ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா தன் மகனுக்கு பெண் பார்க்க தன்னுடைய உண்மையான ஊழியக்காரன், தன்னுடைய சொத்துக்கு அதிகாரியாக இருந்தவன் மூத்த ஊழியக்காரன். ஆனா எலியேசர்னு போடல, நல்லா கவனிக்கணும், எலியேசர்னு வேதத்துல எங்கேயுமே போடல மூத்த ஊழியக்காரன். ஆனா நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம் எலியேசர் தான் போயிருப்பாருன்னு. சரிங்களா? அது எழுதப்படல, எலியேசர் போயிருக்கலாம், எலியேசருக்கு பதிலாக வேற ஆள் போயிருக்கலாம், அது 2வது பிரச்சனை. ஆனா உண்மையான ஊழியக்காரன் போயிருக்கார், உண்மையான ஊழியக்காரன். இப்ப யூத முறை திருமணத்தை நம்ம விலக்கிட்டு இந்த ஈசாக்கு ரெபேக்கால் திருமணத்தை நம்ம விளக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். யூத திருமணம் எப்படி நடைபெறும், யூத திருமணம் எப்படி நடைபெறும் நல்லா பார்க்கலாம். யூதர்களுடைய திருமண முறை அது பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, யூதர்களுடைய பாரம்பரிய நூல் தல்முத்
ஈசாக்கு தன்னுடைய தகப்பனுக்கு எத்தனை வயசுல பிறந்தாரு? 100 வயசுல. ஏன் 100 வயசுல பிறந்தாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது. ஆபிரகாம சுத்த விட்டு தான் ஈசாக்கு கொடுத்துருப்பாரு. ஏன் அப்படின்னா, பிறப்பாலே ஆபிரகாமும் சாராலும் பாபிலோனியர்கள், மெசபதோமியர்கள், ஊர் பட்டணத்தை சேர்ந்தவர்கள். சரிங்களா? அந்த பழக்க வழக்கத்திலே, அந்த கலாச்சாரத்திலே ஊறி திளைத்தவர்கள். 50 வருஷம் 75 வருஷம் அங்கேயே இருந்தவங்க. சரியா? இப்ப அவங்களுக்கு உடனே ஆண்டவர் நீ வாக்குத்தத்தம் பண்ண கானான் நாட்டுக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே, போன உடனே நம்ம ஈசாக்கு பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய கலாச்சாரம் அப்படியே ஒட்டிக்கும். அவங்க மெசபதோமியால என்ன பண்ணாங்களோ அதே தான் இங்கேயும் பண்ண போறாங்க. அதனால கலாச்சாரத்தை மறக்க பண்ணுகிறார், சுத்த விடுறாரு ஆபிரகாம சுத்த விட்டு அவனுடைய கலாச்சாரத்தை. நம்ம எங்க போனாலும் இப்போ அமெரிக்கா போய் செட்டில் ஆகிறோம், பிரான்ஸ் போறோம், இங்கிலாந்து போறோம், எங்க வேணாலும் போறோம், நல்லா இங்கிலீஷ் பேசுறோம், நல்லா பிரெஞ்சு பேசுறோம், சரிங்களா, ஸ்பானிஷ் கூட பேசுறோம். ஆனாலும் நம்ம வெளியில பேசி வீட்டுக்குள்ள வந்தா இந்தியனா தான் இருப்போம். நம்ம கலாச்சாரத்தை நம்ம மாத்திக்க மாட்டோம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த ஆபிரகாம ஒரு 25 வருஷம் சுத்த விடுறாரு. சுத்த விட்டு அவனுடைய கலாச்சாரத்தை எடுத்து விடுகிறார். இந்த சமயத்துல தான் ஈசாக்கு கர்ப்பத்திலே உருவாகிறான். இப்ப எழுதின புத்தகம் தான் யூதர்களுடைய தல்முத் புத்தகம். ஒரு பெண் கர்ப்பவதியானா அவ எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், என்னென்ன வகையான உணவுகள்லாம் சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டதன் மூலயமா அந்த பிள்ளையோட புத்தி ஞானம் எப்படி இருக்கும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு யூதர், ரயில் என்ஜினை கண்டுபிடித்தவர் ஒரு யூதர், ஐன்ஸ்டீன் அவர் ஒரு யூதர், விமானத்தை கண்டுபிடித்த ரைட் சகோதரர்கள் யூதர்கள், எக்ஸ்ரேவை கண்டுபிடித்தவர் யூதர், சரிங்களா, டயாலிசிஸ் முறையை கண்டுபிடித்தவர் ஒரு யூதர். இப்படியே நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். சொட்டு நீர் பாசனம், விவசாயத்தில் பெரிய மறுமலர்ச்சியை கொண்ட சொட்டு நீர் பாசனம், இதை கண்டுபிடித்தவர் ஒரு யூதர். இப்படியே சொல்லிட்டே போலாம். கண்டுபிடிப்புகள்ல 80% கண்டுபிடிப்புகள் யூதர்கள் கண்டுபிடித்தது. ஏன்னா அவங்க கர்ப்பமான முதல்ல தல்முத்தில் எழுதின பிரகாரம் அவங்க என்னென்ன சாப்பிடணும், பைபிளை எப்படி படிக்கணும், இதெல்லாம் அந்த தல்முத் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதாக சொல்றாங்க. சரிங்களா? அதனால குழந்தைகள் ஞானம் உள்ளதாக பிறகுதுன்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான நல்ல விஷயத்தை தான் சொன்ன யூதர்களை பத்தி. கெட்ட விஷயம் என்னன்னா, யூதர்களை பத்தி ரயிலை கண்டுபிடிச்சாங்க, ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க, சொட்டு நீரத்தை கண்டுபிடிச்சாங்க, பல விஞ்ஞான நிகழ்வுகள்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இயேசுதான் மெசியான்னு அவங்க கண்டுபிடிக்கல. ஹல்லேலூயா! இயேசுதான் மெசியான்னு கண்டுபிடிக்கல. நாம கண்டுபிடிச்சிட்டோம், புறஜாதிகள் நாம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனாலதான் நாம மனவாட்டி சபை. இப்ப கல்யாணத்துக்குள்ள நம்ம போலாம். யூதர்களுடைய முறைமை, ஒரு தகப்பன் இருக்கிறான், ஒரு நல்ல ஒரு பணக்கார தகப்பன். இப்போ உள்ள மாதிரி அப்பெல்லாம் வீடெல்லாம் கிட்ட இருக்காது. சரிங்களா? நல்ல ஒரு தகப்பான், அவனுக்கு ஒரு உண்மையான ஒரு மகன், உண்மையான வேலைக்காரன், சொத்து பத்துக்கெல்லாம் நிறைய இருக்கும். யோவான் 14:2-3 எடுத்துக்கங்க. யோவான் 14:2-3 இயேசு சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் அப்படிங்கிறார். இதை வச்சுதான் நம்ம இந்த யூதர்களுடைய திருமண முறையை நம்ம விளக்க போறோம். சரிங்களா? இது தன்னுடைய சீசர்களுக்கு சொல்றார். பிலிப்பு, தோமாலாம் அப்படி இருக்கும்போது சொல்றார். இப்ப வாசஸ்தலம், என் பிதாவின் வீட்டில் அதிக வாசஸ்தலங்கள் உண்டு. வீடு வேற, வாசஸ்தலம் வேற. நம்ம இந்தியர்கள் மாதிரி சிந்திக்க கூடாது. இந்தியர்களுடைய வாசஸ்தலம் அப்படின்னு போகும்போது வீடை தான் குறிக்கும். ஆனா யூத முறைமையின்படி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். வீடு வேற, வாசஸ்தலம் வேற. வீடை சுத்தி இருக்கிற இடம் தான் வாசஸ்தலம்னு சொல்லுவாங்க யூதத்துல. சரிங்களா? இப்ப இந்த பிதா வீட்டுக்கு இவருக்கு ஒரு மகன் இருக்கிறார், ஒரு பெரிய பணக்காரர் பிதா இருக்கிறாரு. அவருக்கு சுத்தி அவர் நிறைய நிலங்கள் வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு மகன் இருக்காரு, ஒரு பெரிய ஊழியக்காரன் இருக்காரு. சரிங்களா? இப்ப அந்த தன்னுடைய குமாரனுக்கு 40 வயது ஆன உடனே என்ன பண்ணுவார்னா, பிதாவானவர் என்ன பண்ணுவார்னா, அந்த தகப்பனானவர் என்ன பண்ணுவார்னா, ஊழியக்காரன், எல்லா ஊழியக்காரன் இல்லை, நம்பிக்கையான ஊழியக்காரன், ஆரம்பத்திலிருந்தே அவரோட இருக்கிற ஊழியக்காரன், மூத்த ஊழியக்காரன், பரிசுத்தமுள்ள ஊழியக்காரன், ஞானமுள்ள ஊழியக்காரன், சொன்னதை செய்து முடிக்கிற ஊழியக்காரன். இந்த ஊழியக்காரன் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஊழியக்காரன் சொல்லுவாரு, என்னுடைய மகனுக்கு 40 வயது பூர்த்தி ஆகிவிட்டது. இனி நான் என் மகனுக்கு, என் குமாரனுக்கு, என் ஒரே பேரான குமாரனுக்கு மணமகளை பார்க்க வேண்டும். பிதாவானவர் போய் பார்க்க மாட்டார். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, யூத பாரம்பரியத்தின்படி பெண் வீட்டார் மாப்பிள்ளை பார்க்க முடியாது. பெண் வீட்டார் மாப்பிள்ளை பார்க்க முடியாது. அது அவர்களுக்கு அனுமதி அல்ல, சட்டத்திலே இடம் இல்லை.
மாப்பிள்ளை வீட்டார் தான் போய் பெண்ணை பார்த்து பேச முடியுமே தவிர பெண் வீட்டார் வந்து எனக்கு உங்க மாப்பிள்ளையை கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அதிகாரம் இல்லை, சட்டம் இல்லை. அப்படி பேசினா அவங்கள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. சரிங்களா? சரி, இப்பொழுது அந்த தகப்பனானவர் தன்னுடைய ஊழியக்காரன்ட்ட சொல்றாரு, என் மகனுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நீ போய் நல்ல பொண்ணா, என் மகனுக்கு ஏற்ற பொண்ணா. அவனுடைய மகன் எப்படிப்பட்டவன்? ஒழுக்கசீலன், குணாளன், நல்ல மனிதன். இது தகப்பன் சொல்லாமலேயே அந்த ஊழியக்காரனுக்கு தெரியும். அதனால போய் ஒரு இடத்துல பெண் பார்க்குறாரு. அப்படி இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போவார், அப்படி சுற்றி போவார். யாரு? அந்த பையனுக்கு. ஏன்னா அந்த பையனோட உருவம் என்னன்னு தெரியும், அந்த பையனோட கேரக்டர் என்னன்னு தெரியும், அந்த பையனோட மனப்பான்மை மூடு என்னன்னு தெரியும். எல்லாத்தையும் அந்த அறிஞ்சு வச்சிருக்கிற அந்த வேலைக்காரன் ஒரு இடத்துக்காக போவார். போய் யாராவது ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டாருன்னா, ஒரு நல்ல நன்னடத்தை உள்ள பெண்ணை பார்த்துட்டாருன்னா பேச்சு கொடுப்பார். அந்த பெண்ணுக்கு முதலே சொல்லி வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி பெண் பார்க்க வரும்பொழுது யாராவது மறைமுகமாக கேட்கும் பொழுது நல்லா பணிந்து குனிந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அப்படி சொல்லி வைக்கும் பொழுதுதான் இந்த ஊழியக்காரன் போய் பேசுவார். பேசி, யாருமா நீ, யாருமா உங்க அப்பா, யாருமா உங்க அம்மா யாரு, நீ எங்க இருக்கீங்க, உங்களுடைய சொத்து என்ன, உன்னுடைய குணநலன்கள் என்ன கேட்பார். கேட்டு அந்த ஊழியக்காரனுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே அவர் வந்து அந்த மணமகனுடைய தகப்பனுக்கு சொல்லுவார். தகப்பனுக்கும் அவர் விசாரிச்சுட்டு, சரி நீ போய் அந்த பெண் வீட்டார்ட்ட போய் பேசலாம் சொன்னோடனே இவர் போய் ஊழியக்காரன் போய் பேசுவார். நான் சோ இந்த மாதிரி இங்கேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய முதலாளிக்கு உங்களுடைய மகளை பேசி முடிக்கலான்னு வந்திருக்கேன்னு சொன்னோடனே அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பெண் கேட்டு யாராவது ஒருத்தவங்க தான் வருவாங்க. அப்போ அவங்க வந்து அவங்கள விட்டுறக்கூடாது. இவர் வேற பெரிய பணக்காரர் வச்சா அவங்க ஒத்துக்கொள்வாங்க. இது வந்து எல்லாத்தையும் ஒத்துக்கொண்ட உடனே பிதாவிட்ட வந்து அந்த ஊழியக்காரர் சொல்லுவார். சொன்ன உடனே மணமகனுக்கு இப்போதான் நான் எனக்கு பார்த்துருக்கிற பெண் எப்படியாப்பட்ட பெண் அப்படின்னு அப்பாட்ட கேட்க முடியாது இல்லையா, தகப்பன்ட்ட கேட்க முடியாது. அதனால அந்த ஊழியக்காரன்ட்ட கேட்கும்போது ஊழியக்காரர் எடுத்து சொல்லுவார். சரி, தனக்கும் அந்த பெண்ணை பிடிச்சிருக்கிறதாகவும் இவரும் மாப்பிள்ளையும் சொல்லுவார். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அந்த மணமகள் வீட்டில் போய் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மணமகன் வீட்டில் போய் அந்த ஊழியக்காரர் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படின்னா, அந்த மணமகள் நாங்கள் இந்த மாதிரி உங்கள் பெண்ணை எங்களுக்கு பிடிச்சி போச்சு, தெரிந்தெடுத்துட்டோம். யூத முறைமையின்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். முதல்ல பொண்ணை தெரிந்தெடுப்பாங்க, ரெண்டாவது நிச்சயார்த்தம் பண்ணுவாங்க. தெரிந்தெடுத்தல் என்பது என்கேஜ்மெண்ட், நிச்சயார்த்தம் என்பது பெற்றோத்தல், அடுத்துதான் திருமணம், வெட்டிங் முடிஞ்சுதான் கல்யாண விருந்து. வெட்டிங் முடிஞ்சு 7 நாளுக்கு அப்புறம் தான் கல்யாண விருந்து. அதனால நாங்கள் எப்போ வேணாலும் உங்கள் பெண்ணை கூட்டி கொண்டு போக வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் அது நாள் முதற்கொண்டும் தன்னை எப்பொழுதுமே சுத்திகரித்து கொண்டவளாய், எப்பொழுதுமே அந்த ஆடை ஆபரணங்களாய், தன்னை பரிசுத்த மணவாட்டியாக அந்த அந்த மணவாளனுக்கு ஒப்பு கொடுத்தவளாய் எப்பொழுதுமே தயாராக இருக்கணும். எப்போ வேணாலும் மணமகன் வீட்டார் வரலாம். ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மணமகனானவன் அப்பா வந்து சொல்லுவார் குமாரன்ட்ட, உனக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், அதனால உனக்கேற்ற வீடை நீ கட்டிக்க, இவ்வளோ வாசஸ்தலம் இருக்குது, வீட்டை சுற்றி இவ்வளோ வாசஸ்தலம் இருக்குது, நீ உனக்கேற்ற வீடை கட்டிக்க அப்படின்னு சொல்லும் பொழுது மணமகன் வீட்டை கட்ட ஆரம்பிப்பார். வீட்டை கட்டு முடிக்கும் தருவாயில் தகப்பன்ட்ட போய் தைரியமாக சொல்லுவார், நான் அந்த மாதிரி வீடை கட்டிட்டேன் என்ன அர்த்தம், மணமகளுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு. ஆனால் பிதாவானவர் உடனே சம்மதம் கொடுக்க மாட்டார். அவருக்கு எப்போ சித்தம் இருக்குதோ அப்போ தான் போய் மணப்பெண்ணை கூட்டிகிட்டு வர சொல்லுவார். இது வந்து இப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ தன்னுடைய ஊழியக்காரனை அழைக்கிறார். ஊழியக்காரனையும் மகனையும் அழைச்சி, இன்னைக்கு என்னுடைய குமாரனுக்கு திருமணம் அப்படின்னு அப்போ ஒரு நாள் சொல்லும் பொழுது, அப்போ அந்த மணமகனானவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய நண்பர்களை கூட்டிட்டு, நண்பா எல்லாரும் வாங்க போகலாம், எனக்கு இன்னைக்கு திருமணம், போய் மணப்பெண்ணை கூட்டிட்டு வரணும்னு தாரை தப்பட்டை எக்காலெல்லாம் எடுத்துட்டு அந்த பெண்ணுடைய ஊருக்கு வேகமாக போவாங்க. தாரை தப்பட்டை அடித்து எக்கால ஊதி, அப்போதான் அந்த ஊருக்காரவங்களுக்கே தெரியும் இந்த பெண்ணுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த போறவங்கள தாரை தப்பட்டை அடிச்சுட்டு ஊருக்குள்ளே போக முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்தோட நின்றுவாங்க. ஊருக்குள்ளே போகாமல் குறிப்பிட்ட இடத்தோட நின்றுவாங்க. இந்த பிதாவுடைய ஊழியக்காரன் தான் ஊருக்குள்ள போய் அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர முடியும். ஏன்னா இவர் தானே எல்லாத்துக்குமே காரணம், அழைச்சிட்டு வர முடியும். அப்புறமாட்டி தான் தெரியும் ஊருக்குள்ள இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது. அப்புறம் வந்துட்டு திருமணம் முடிஞ்சு 7 நாள் விருந்து நடக்கும். 7 நாள் விருந்து நடக்கும். இந்த 7 நாள் விருந்து முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, மணமகள் எழும்பதற்கு முன்பாகவே மணமகன் எழுந்து போய் ஒரு சாஸ்திரம், யூத சாஸ்திரம் என்னன்னா, போய் ஏதாவது ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு வரணும்.
அவனுக்கு பிடிச்ச அவனுக்கு உள்ள பலத்தின்படி ஒரு முயலையோ ஒரு மானையோ ஒரு ஆட்டையோ ஒரு மாட்டையோ ஒரு சிங்கத்தையோ கரடியோ பிடிச்சிட்டு வந்தா அவனுடைய திறமை விளங்கும். அப்ப இந்த பெண்ணை வச்சு காப்பாற்றுவானா இல்லையான்னு ரவிமார்கள்லாம் சொல்லுவாங்க. இது யூதர்களுடைய பாரம்பரியம். இது மாதிரி தான் நடக்கும். இப்ப பாருங்க, இயேசுவானவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பூலோகத்துல 33 வருஷம் இருந்தார். யூதருடைய திருமண வயது என்ன? 40. பூமியில 33 வருஷம் இருந்தார். வெளிப்படுத்தின விசேஷத்துல உபத்திரவ காலம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 19 அதிகாரம் வரைக்கும் எத்தனை வருஷம் நடக்குது? 7 வருஷம். அப்ப ஆட்டுக்குட்டியானவராக மனுஷராக இருக்கிறார். அப்ப பூமியில உள்ள 33 வருடம், அங்கே மேலே பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவராக 7 வருடம், 40 வருடம் சேர்ந்து 40 வருடம். அப்ப இயேசுவுக்கு திருமண வயது, மணவாட்டியை தெரிந்தெடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வருது. அப்ப இயேசு என்ன பண்றாரு? வெள்ளை குதிரையில இறங்கி போய் என்ன மிருகத்தை பிடிக்கிறாரு? யாராலும் பிடிக்க முடியாத அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமாகிய மிருகத்தை பிடிச்சு கொண்டு வராரு. இதுல இருந்து அவருடைய திறமை விளங்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இது யூதர்களுடைய திருமண முறைமை. இப்ப நம்ம ஈசாக்குக்கு வருவோம். இப்ப 40 வயதாகும் போது ஆபிரகாம் ஒரு பொறுப்புள்ள தகப்பன் மற்ற எல்லா பிள்ளைகளையும் அனுப்பிச்சிட்டாரு. தன்னுடைய ஒரே நேசகுமாரனை தன்னிட வச்சிருக்காரு. அவனுக்கு பெண் பார்க்கறதுனா எப்படி பார்ப்பாரு? ஏன்னா எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், கனம் மிகுந்தவன், மகாபிரபு, ஆண்டவனே என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு, தனக்கு அப்புறம் தன்னுடைய பேரை சொல்லக்கூடிய மகனுக்கு எப்படி பெண் பார்க்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஆபிரகாமுக்கு ஒரு உண்மையான ஊழியக்காரர் இருக்கிறார். உண்மையான வயதில் மூத்த தைரியம் மிகுந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். சரியா? அவரை தான் நம்ம என்ன சொல்றோம்? எலியேசர் அப்படின்னு சொல்றோம். ஆனா எலியேசர் அப்படின்னு எங்கேயுமே போடல. இருந்தாலும் நிறைய பேர் எலியேசர் தான் சொல்றாங்க. சரியா? ஆபிரகாமோட ஊழியக்காரர் யாருன்னா பேரு எழுதப்படவில்லை. வயதில் மூத்தவன். ஆதியாகமம் 24:2 பாத்தீங்கன்னா தெரியும். எல்லா சொத்துக்கும் அதிகாரி. அவனை கூப்பிட்டுட்டு, எனக்கு என் தேசம், நான் இருந்த பழைய தேசத்திலே இங்கே கானானிய பெண் கொள்ள விருப்பம் இல்லை. பழைய தேசம் மெசபதோமியாவிலேயே என்னுடைய சொந்தக்கார பெண்ணை நீ திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படி சொன்ன உடனே அதுக்கு அச்சாரமாக என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் பேரில் ஆணையிட்டு வாங்குறாரு. கர்த்தர் பேரில் ஆணையிட்டு எப்படி வாங்குறாருன்னா, தொடையின் கீழே வச்சு சத்தியம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் தொடையின் கீழே வச்சு சத்தியம் பண்றது அப்படின்னா என்னன்னா, அது ஒரு காலகாலமா நடந்து கொண்டிருக்கிற வழக்கம். பழங்காலத்தில் இப்படிதான் உறுதிமொழி கொடுப்பாங்க. தொடையின் கீழே வச்சுட்டா அதை மாறக்கூடாது, மாறினா சாபம் வந்துடும். சரியா? ஆபிரகாம் தன் குமாரனை மெசபதோமியாவுக்கு அனுப்ப சிறிதளவுக்கும் விருப்பம் இல்லை. 2 முறை சொல்றான், என் பையனை மட்டும் அங்க மட்டும் கூட்டிட்டு போயிடாதன்னு. ஒரு முறை அல்ல, 2 முறை சொல்றார். இந்த வழிப்பிரயாணம் எப்படிப்பட்டது? பேர்சபால இருந்து மெசபதோமியாவுக்கு 500-340 கிலோமீட்டர். 500-340 கிலோமீட்டர். மைல் அப்படின்னு சொல்லணும்னா 3318 மைல். 3318 மைல். மாத கணக்கில் பிரயாணம் போகணும். ஒட்டகத்தில் போறாங்க. 10 ஒட்டகத்தை அவன் எடுத்துக்கிறான் அந்த ஊழியக்காரன். உச்சிதமான பொருட்கள் அப்படின்னா விலையுயர்ந்த பொருட்கள், காண கிடைக்காத பொருட்கள், யாராலும் வைத்திருக்க முடியாத பொருட்கள், அதான் உச்சிதமான பொருட்கள். அதை எடுத்துக்கொண்டு, தங்க நகைகள் எல்லாமே எடுத்துக்கொண்டு போறான். 10 ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு அந்த 5340 கிலோமீட்டர் பயணம் போறாரு. பாருங்க, நம்ம பக்கத்து தெருவுக்கு போறதா இருந்தாலே பல போன் பண்ணி கேட்கிறோம், இந்த லெஃப்ட் கட்டிங்கா ரைட் கட்டிங்கா, இப்படி வரணுமா அப்படி வரணுமான்னு கேட்கிறோம். ஆனா பாருங்க, 5340 கிலோமீட்டர் வழி தப்பாமல், வழி சிதறாமல், வழி பிறளாமல் கணக்கச்சிதமாக போய் கரெக்டா மெசபதோமியாக்குள்ள போயிட்டார். ஊருக்குள்ள போய் ஊரோடைய ஓரத்துல போய் நிற்கிறார். எப்படி ஒரு கணக்கச்சிதமாக அந்த மெசபதோமியாவுக்கு போனார் அப்படின்னா, வசனம் சொல்லுது 24:7 ஆபிரகாம் சொல்றாரு, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். தம்முடைய தூதனை, நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்யறோம், ஒரு வேலையில் இறங்கணும்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உம்முடைய தூதன் எனக்கு முன்பாக போலைன்னா என்ன அங்க அனுப்பாதீங்க ஆண்டவரே. ஒரு பைக் ஸ்டார்ட் பண்றோம், ஒரு கார் ஸ்டார்ட் பண்றோம், அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த மாதிரி நான் வெளி விஷயமா போறேன், நீர் உம்முடைய தூதனை, நீர் என்னோடு வராவிட்டால் என்ன அனுப்பாதுங்க ஆண்டவரே. மோசே சொல்றான் இல்லையா, உம்முடைய தூதனை நீர் அனுப்பாவிட்டால் நாங்க போக மாட்டோம், உமது சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும்னு. அதே போலதான் இந்த ஆபிரகாம் சொல்றாரு, நீ உன் வழி பிரயாணத்தை வாக்கிய பண்ண தேவன் ஒரு தூதனை அனுப்புவார். அந்த தூதன் மூலியமா தான் கரெக்டா 5300 கிலோமீட்டர் கரெக்டா போய் சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே ஊருக்கு உள்ள போல, ஊருக்கு வெளியில ஒரு முக்கியமான
நிகழ்ச்சி பாருங்க. ஊருக்கு வெளியில் இருக்கும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பல நாள் பிரயாணம் பண்ணி, எத்தனை நாள்னு இதில் போடல, எத்தனை நாள்னு நம்மளா ஒரு கணக்கு சொல்ல முடியாது, வேதம் பிரகாரமாக தான் சொல்ல முடியும். கரெக்டாக போய் சேர்ந்துட்டாரு. அப்போ அவர் மனசுக்குள்ளேயே ஓடுது, எந்த பெண் எனக்கு தண்ணி கொடுக்குறாளோ, எனக்கு மட்டும் இல்லை என் ஒட்டகத்துக்கும் குடி, இப்போ நான் ஒட்டகத்துக்கும் வார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாளோ அவள் தான் ஈசாக்குக்கு மனைவி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே பெத்துவாளின் குமாரத்தையும் லாபானுடைய தங்கையுமான ரெபேக்காள் வர்றா. ரெபேக்காள் கேட்ட உடனே தண்ணி கொடுக்குறா. உமக்கும் இல்லை உன்னுடைய ஒட்டகத்துக்கும் தண்ணீர் வைப்பேங்கிறா. நல்லா கவனிக்கணும், ஒரு மனிதனுக்கு தண்ணீருடைய தாகத்தை தீர்த்து விடுவது சுலபம், கொஞ்சம் தான் குடிப்பான், சரிங்களா? எவ்வளோ கொடுத்தாலும் கழுத்துவரை தான் கொடுக்க முடியும். ஆனால் ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்குன்னு தெரியாது, ஆனால் நிறைய தண்ணி குடிக்குன்னு தெரியும். ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்குன்னு தெரியாது, ஆனால் நிறைய தண்ணி குடிக்குன்னு தெரியும். ஒரு ஒட்டகத்துக்கு இல்லை, 2 ஒட்டகத்துக்கு இல்லை, 3 ஒட்டகத்துக்கு இல்லை, இப்படியே சொல்லிட்டு வரணும். அப்போ தான் அதோடைய கணக்கு பெருசாக இருக்கும். 10 ஒட்டகத்துக்கு தண்ணி கொடுக்குறா. தண்ணி தான் கொடுத்தா. தண்ணி கொடுத்ததுக்கு மாற்றா என்ன தெரியுமா கொடுத்தான்? தங்கத்தை கொடுத்தான். எபேசியர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் தேவதூதரையும் தரிசித்ததுண்டு. இவ தண்ணி தான் கொடுத்தா. அந்த தண்ணிக்கு பதில அந்த எலியேசர் என்ன பண்றாருன்னா தங்கத்தை கொடுக்குறாரு. என்ன தங்கம் கொடுக்குறாருன்னா சேக்கல் அப்படின்னா 11.4 கிராம். ஒரு சேக்கல் அப்படின்னா 11.4 கிராம். அரை சேக்கல் காதணியை கொடுக்குறாரு, கம்மல் பொற்காதணி. அரை சேக்கல் அப்படின்னா 5.7 கிராம். அரை பவுனுக்கு கொடுக்குறாரு காதணி, 5.7 கிராம். சரி, அந்த அரை பவுன் அந்த கம்மலை கொடுத்துட்டாரு. அடுத்து கடகங்கள்னா வளையல் எவ்வளவு கொடுக்குறாருன்னா 7 பவுன். 10 சேக்கல் அப்படின்னா 114.25 கிராம். 114.25 கிராம். இந்த கைக்கு 7 பவுன், இந்த கைக்கு 7 பவுன் வளையல கொடுக்குறாரு. அவ என்ன கொடுத்தா? எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் தண்ணியை தான் கொடுத்தா. நீங்களும் குடிங்க, உங்க ஒட்டகத்துக்கும் கொடுக்குறேன். ஒட்டகத்துக்கு எவ்வளவு கொடுத்தா நம்ம பார்த்தோம், சரியா? தண்ணி கொடுத்தா, எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பாராமல் தண்ணி கொடுத்தா. எலியேசர் தங்கத்தை அள்ளி கொடுத்தான். ஏன்னா தன்னுடைய பிதாவிட்டிருந்து உரிமம் வாங்கியிருக்கிறார், அதிகாரம் பெற்றிருக்கிறார். எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். உச்சிதமான பொருட்கள் அப்படின்னு போட்டிருக்குது, உச்சிதமான பொருட்கள், அதை கொடுத்தாருன்னு சொல்றோம். இதை வாங்கிட்டு பாருங்க, நேரா இவர்கிட்ட பேசிட்டு நேரா தன்னுடைய அண்ணன் லாபான்ட்ட போய் சொன்ன உடனே தன்னுடைய தங்க காதலையும் கையிலையும் போட்டுக்கிறத பார்த்துட்டு வேகமாக அரண்டு எடுத்து ஓடி வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். தங்கச்சி தண்ணி கொடுத்தா. அண்ணன் என்ன கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைக்கோலும் தீவனமும் கொடுத்து போஜனமும் கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இந்த எலியேசர் போஜனத்தில் கை வைக்கல. ஏன்னா நம்ம முறைமையின்படியே நம்ம யாரோடையும் சம்பந்தம் கலக்காம போஜனத்தில் கை வைக்க மாட்டோம். இவர் நடந்ததெல்லாம் விலாவரியா சொல்றார். நான் என்ன நினைச்சனோ அதே மாதிரி உன் தங்கச்சி செஞ்சா. இவதான் என்னுடைய ஆபிரகாமுடைய நான் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொன்ன உடனே லாபானும் அவருடைய தாயாரும் பொறுமையா கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா பெரிய இடத்து சம்பந்தம். ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான். எக்ஸ்ட்ரா மிருகங்களும் போட்டிருக்குது. மிருகங்களும் உடைய அவங்க இருந்த இடத்த பூமி தாங்காது இருந்ததான். அவ்வளவு பெரிய செல்வந்தன் வீட்டில் பொண்ணு கொடுக்குறதுனா கசகாவ செய்யும். சரி, ஆனாலும் அவங்க ஒரு மரியாதையாக நாகரிகமாக பெண்ணின் வாய்ப்பிறப்பையும் கேட்பன்னு சொல்லிட்டு போய் ரெபேக்காள்கிட்ட கேட்குறாங்க, நீ இந்த மனிதரோடு போக சம்பந்தமா? பாருங்க, நிறைய பேர் பொண்ணுக்கு சம்பந்தம் கேட்கறதே இல்லை, மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் கேட்கறதே இல்லை. ஏதோ பொண்ணு வீட்டாருக்கும் மாப்பிள்ளை வீட்டாருக்கும் பிடிச்சா போதும், மாப்பிள்ளை பெண்ணுக்கு பிடிச்சா தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திருமணம் வச்சிடறாங்க. திருமணம் பிரிஞ்சிருது. ஆனா இவங்க பாருங்க, மரியாதை கொடுத்து இந்த மனிதரோடு போக சம்மதமான அவ சரின்னு உடனே போகிறேன், ஒரே வார்த்தை போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 10 நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது, கர்த்தர் என்னுடைய பிரயாணத்தை வாக்கியம் பண்ணியிருக்கேன், நீங்க தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ரெபேக்காலை கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே இதுல நம்ம பாக்குறோம் ரெபேக்கால் மட்டும்தான் பயணம் செஞ்சு வந்தாங்கன்னு. அப்படி கிடையாது, ரெபேக்கால் மாத்திரம் வரல. ரெபேக்காலோட யார் வந்தாங்கன்னா, ரெபேக்காலோடைய தாதி தெபோரால். தாதி அப்படின்னா என்னன்னா செவிலித்தாய், மருத்துவம் தெரிந்தவள், தன்னுடைய காவர் பெண்டு, வயது மூத்தவள். 24:61 போட்டிருக்கும். 24:61 தாதி போட்டிருக்கும், தாதியோட பேர் போட்டிருக்கும். அப்புறம் வேலைக்காரிகளும் ஒட்டகத்தில் ஏறி பயணம் செஞ்சாங்கன்னு. இந்த முதல்ல வரும்பொழுதே அந்த எலியேசருக்கு தைரியம் இருக்கணும். ஏன்னா தன்னிடம் உச்சிதமான பொருள் இருக்குது,
இவ்வளோ 5000 கிலோமீட்டர் போகிறோம், தைரியமாக இருக்கணும். சரிங்களா? வழி பிரயாணத்தை வாக்கி இப்போ பெண்களோடு வேற போகிறாரு, அதுவும் மணவாட்டியை கொண்டு போகிறாரு. எவ்வளோ சேஃப்டியாக போய் சேரணும், எவ்வளவு சேஃப்டியாக போய் சேரணும். போய் பாருங்க, இதில் நம்ம ஒரு உண்மை சத்தியம் விளங்குது. இந்த ஆபிரகாம் ஆவிக்குரிய அர்த்தமாக யாருக்கு அடையாளம்னா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற பிதாவுக்கு அடையாளம். சரிங்களா? ஈசாக்கு யாருக்கு அடையாளம் அப்படின்னா, உலக ரட்சகரான பிதாவின் ஒரே குமாரனான இயேசுவுக்கு அடையாளம். இந்த ஊழியக்காரன் எலியேசர் அப்படின்னு சொல்லி படிக்கிற ஊழியக்காரன் யாருக்கு அடையாளம்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். ஒட்டகம் யாருக்கு அடையாளம் அப்படின்னா, சபைக்கு அடையாளம். சபைக்கு நம்ம பயணம் சுமந்து சொல்லுது இல்லையா? சரியா? இப்ப ரெபேக்காள் யாருக்கு அடையாளம்? ரெபேக்காள் யாருக்கு அடையாளம் அப்படின்னா, மணவாட்டிக்கு அடையாளம். மணவாட்டிக்கு அடையாளம். அதே போலதான் நாம புதிய ஏற்பாட்டு சபையில நாம கரைதிரையற்றவர்களாக இருக்கணும். மணவாளனை சேரணும்னா ரெபேக்காளுக்குரிய தகுதி என்ன அப்படின்னா, ரெண்டு வார்த்தை கொடுத்திருப்பாங்க. ஒன்னு மகாரூபவதி, ரெண்டாவது புருஷனை அறியாத கன்னி. பரிசுத்தமானவள் அர்த்தம், பரிசுத்தமானவள் அப்படின்னு அர்த்தம். எபேசியர் 5:27 என்ன போட்டிருக்குன்னா, கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாகிய சபைன்னு போட்டிருக்கும். நாம கரை திரை இல்லாம பிழையற்றதும் பரிசுத்தமா இருந்தா தான் மணவாட்டி சபைன்னு என்னப்படுவோம், மணவாட்டி சபைன்னு என்னப்படுவோம். ஏன்னா ரெபேக்காள் மகாரூபவதி, நம்ம எப்படின்னா, சபை மணவாட்டி உள்ளாக பூரண அழகுடையவள். வெளித்தோற்றம் அல்ல, உள்ளாக பூரண அழகுள்ளவள். சரிங்களா? இதுதான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு இந்த மணவாட்டிக்குள்ள தகுதிகள். இப்படியாக இந்த பயணம் தேவன் வாக்கிய பண்ணினார். இவ ரெபேக்காள் நேர பயணம் செஞ்சு முடிகிற தருவாயில ஈசாக்க பார்க்குறாங்க. யாருன்னு கேட்கும் பொழுது, இதான் என்னுடைய எஜமானனுடைய குமாரன் சொல்லும் பொழுது முக்காடிட்டு கொண்டாள். இந்த வழிப்பிரயாணத்தில் 5300 கிலோமீட்டர் வழிப்பிரயாணத்தில் பாருங்க, கண்டிப்பாக ரெபேக்காலும் அந்த ஊழியக்காரனும் பேசிக்கொண்டு வந்திருப்பார்கள் அவருடைய குமாரனை பத்தி. எதுல வச்சு பேசுறாங்க? ஒட்டகத்துல. நம்ம சபை எது? ஒட்டகம். சரிங்களா? இங்கே போதகரும் மேய்ப்பரும் சுவிசேஷர்களும் என்ன சொல்றாங்க? சபையாகிய ஒட்டகமாகிய சபையில இயேசு கிறிஸ்துவருடைய உள்ளான அழகையும் புறம்பான அழகையும் அவருடைய குணாதிசயங்களையும் அவர் எப்படி உங்களை எடுத்துக்கொள்ள போகிறார் என்பதையும் சபையில தெளிவா தெரிவிச்சுக்கிட்டே வராங்க. இதே போல எலியேசரும் ரெபேக்காளுக்கு அந்த வழிப்பிரயாணத்திலே, இப்ப நாம இருக்கிறது சபையில இருக்கிறது ஒரு வழிப்பிரயாணம். வாழ்க்கை என்பது ஒரு பிரயாணம், அது சபையில இருக்கு நம்மளுக்கு. இதே மாதிரிதான் அந்த எலியேசர் பரிசுத்த ஆவியானவர், சரிங்களா, நம்மை குமாரனிடம் கூட்டி சேர்ப்பார். ஆமென். இப்படிதான் திருமணம் அவர்களுக்கு நடந்தது. அடுத்து பார்க்கலாம். ரெபேக்காளுக்கு ஈசாக்கு அழகுள்ளவனா அழகற்றவனா, குணமுள்ளவனா குணமற்றவனான்னு தெரியாது. விசுவாசித்தால். எப்படி விசுவாசித்தா? இந்த ஊழியக்காரனை விசுவாசித்ததன் மூலியமாக. ஊழியக்காரன் நீங்க யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பரிசுத்த ஆவியின் உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலம் கொள்வீர்கள் போட்டிருக்கு. அப்போ ஊழியக்காரனுடைய பேச்சு, நாம எப்படி இருக்கோமோ நம்மளுடைய ஊழியக்காரனும் அப்படியே இருப்பான். ஏன்னா அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர் இல்லையா? அதே போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சரியா? அடுத்து அவங்க கிளம்பும் போது, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று வாழ்த்துதல் சொல்லிதான் அனுப்புறாங்க. கோடா கோடியாக பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்களுடைய பகைஞர்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வாராக. ரொம்ப முக்கியமான வசனம், உன் சந்ததியார். இப்ப எஸ்தர் புத்தகத்தில் பார்க்கிறோம், ஆமான் வீடு யாருக்கு வந்தது? எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் மொத்த யூதர்களுக்கும் விரோதமான ஆமானுடைய அந்த செழிப்பான வீடு யார் கைக்கு வந்தது? மொர்தெகாய்க்கு வந்தது. உன் சந்ததியார் உன் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரிச்சாங்க இல்லையா எஸ்தர் புத்தகத்தில். அதெல்லாம் ஒரு வாசனையும் நம்ம ஒரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும், இல்லை பழைய ஏற்பாட்டுக்குள்ளே ஒன்றுன்னா புதிய ஏற்பாட்டுக்குள்ளே ஒன்றுன்னா கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்போதான் நம்மளுக்கு வேத பாடம் புரியும். சரி, ஈசாக்குக்கு 40 வயது, திருமணம் 40 வயதில் நடந்தேறுகிறது. இப்ப ஈசாக்குக்கு 60 வயது ஆயிடுத்து, குழந்தை இல்லை. ஈசாக்குக்கு அவங்க அப்பாவுக்கு 25 வருஷம் கழிச்சு தான் குழந்தை பிறந்துச்சுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் ஈசாக்குக்கு 20 வருஷமா குழந்தை இல்லை. தேவன் கற்பத்தை அடைத்திருந்தார். பாருங்க, தேவன் ஒரு புருஷனை அறியாத கண்ணின் வயிற்றிலே கற்பத்தை வைக்க முடியும். கற்பம் செத்தவளினுடைய வயிற்றிலையும் கற்பத்தை வைக்க முடியும். ஏன்னா அவர் சௌந்தரியவதிகளின் கற்பத்தை அடைக்கிற தேவன். சரியா?
தேவன் சித்தம் இல்லாமல் யாருக்கும் கர்ப்பம் உண்டாகாது. ஏன்னா பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவராலே ஒரு கிடைக்கும் பலன் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? அதனால தேவன் நினைத்தால் தான் கர்ப்பம் கிடைக்கும். சரி, இப்ப 20 வருஷமா குழந்தை இல்லை. ஈசாக்கு வழக்கம் போலவே ஜோம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்பொழுது ஊக்கமா ஜோம் பண்றாரு. உடனே குழந்தை அவர்களுக்கு கிடைக்குது. உடனே ஜெபம் தான் ஜெயத்தை கொண்டு வரும். நல்லா கவனிக்கணும், ஜெபம் தான் ஜெயத்தை கொண்டு வரும். நம்மளுடைய கிரியைகள் ஜெயத்தை கொண்டு வராது, நம்மளுடைய திறமைகள் ஜெயத்தை கொண்டு வராது, நம்மளுடைய புறம்பான அழகு ஜெயத்தை கொண்டு வராது, நம்மளுடைய படிப்பு ஜெயத்தை கொண்டு வராது, நம்மளுடைய செல்வ செழிப்பு ஜெயத்தை கொண்டு வராது. ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபிக்கிற மனிதன் ஜெயிக்கிற மனிதன். அந்த ஜெபிக்கிற மனிதனாக ஈசாக்கு இருந்தார். ஜெபிக்கும் பொழுது ரெபேக்காள் கர்ப்பமுற்றாள். அப்ப பாருங்க, கர்ப்பம் உருவாகி வருது. ஒரு குறிப்பிட்ட அளவு வயிறு பெருத்த உடனே அந்த கர்ப்பத்துக்குள்ளேயே 2 குழந்தைகள் உருவாகிறது. அப்பவே ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப ரெபேக்காள் இது இப்படியானால் எனக்கு எப்படியோன்னு சொல்லிட்டு தன் கணவன் மாதிரியே ஜெபிக்கிற பெண்ணாக ரெபேக்காள் இருக்கிறா. கணவன் மாதிரியே ஜெபிக்கிற பெண்ணாக ரெபேக்காள் இருக்கிறா. போய் தேவ சமூகத்துல கேட்கும் பொழுது அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. ஈசாக்குக்கு கிடைக்காத வெளிப்பாடு ரெபேக்காளுக்கு கிடைக்குது. நல்லா கவனிக்கணும், ஈசாக்குக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கல, ரெபேக்காளுக்கு கிடைக்குது. என்னன்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு. இது ஈசாக்குக்கு தெரியாது. முதல்ல ஒரு சிவப்பு தோல் உள்ள ஒரு குழந்தை ரோமம் மூடி பிறகுது. அந்த குழந்தை தான் ஏசா. அப்படி பிறக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் குதிங்கால பிடிச்சிட்டு ஒரு குழந்தை வெளிவருது. அவன் தான் யாக்கோபு. இந்த எப்படி உன் பட்டயம் உன் மனதை உருவி போகணும் மரியாளுக்கு சொல்லப்பட்டதோ அதே போல ரெபேக்காளுக்கு இந்த வெளிப்பாடு சொல்லப்பட்டது. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இது ஈசாக்குக்கு தெரியாது. இப்படியாக போயிடு. கர்ப்பத்தில் அவ ஒவ்வொரு நாளும் அந்த உள்ளுக்குள்ளேயே குழந்தைகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. புறஜாதிகளும் யூதர்களும் இன்னும் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு யூதன் ஒரு பெண்ணை மணக்கிறான் அப்படின்னா நம்ம காலத்தில் உள்ள மாதிரி, இந்த காலத்தில் உள்ள மாதிரி மணமகனுக்கு வரதட்சணை கொடுக்கக்கூடாது. மணமகன் தான் மணமகளுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டும், வெகுமதிகள் கொடுக்க வேண்டும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப ரெபேக்காளுக்கு யாரு வெகுமதி கொடுத்தது? எலியேசர் கொடுத்தாரு. ரெபேக்காளுக்கு எலியேசர் வெகுமதிகளை கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு கட்டின 2 மனைவிகளுக்காக 14 வருஷம் வேலை செஞ்சாரு. அதை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 31:14-15 அதற்கு ராயேலும் லேகாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரம் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டாரே. சரிங்களா? அப்ப விட்டுட்டார். யாருன்னா ஒரு மணமகளை. ஏன்னா மணமகளுக்கு ஏன் வெகுமதி கொடுக்குறாங்கன்னா, அந்த வீட்டில் உள்ள பெண்ணு தான் எல்லா வேலையும் செய்வான். ஆடு மாடுகளுக்கு தீவனம் போடுறதுலேருந்து வீடை பாதுகாக்கிறதுலேருந்து. அவள் போயிட்டா அவளுக்கு பதிலாக வேலைக்காரி வைக்கணும். ஸோ வெகுமதி மணமகன் தான் மணமகளுக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஈசாக்கு ரெபேக்காளுக்கு எலியேசர் மூலமா கொடுத்தார். அடுத்து யாக்கோபு 14 வருடங்கள் வேலை செய்து அந்த 2 லேயாலையும் ராக்கேலையும் கட்டி கொண்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா அகஸ்வேரு ராஜா. எஸ்தர் புஸ்தகம் 2:17. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகளை பார்க்கலும் அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவன் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்தினை உண்டாக்கி ராஜஸ்திரீக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். ஸோ மணமகன் தான் மணமகளுக்கு வெகுமானத்தை வரதட்சணையை கொடுக்கணும். நியாயாதிபதியில் புத்தகத்தில் கூட பார்க்கலாம். அக்ஸால மனம் முடிக்கணும் அப்படின்னா போரில் ஜெயிக்கணும். ஒத்தினியல் போய் போரில் ஜெயிச்சார். ஸோ ஏதாவது கிரிகைகள் மூலியமாகவோ வேலை செய்வது மூலியமாகவோ பணம் கொடுப்பது மூலியமாகவோ வரதட்சணை பழைய காலத்தில் மணமகன் வீட்டார் தான் கொடுக்கணும். அப்படி கூட்டிட்டு வந்த பெண் தான் இந்த ரெபேக்காள். சரி, இப்போ இங்கே வருவோம். ஏசா யாக்கோபுக்கு வருவோம். ஏசா வளர்றார். ஏசா வளர்ந்து எப்படி இருக்காருன்னா பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான்னு படிக்கிறோம், நோவா தேவனோடு சஞ்சரித்தான்னு படிக்கிறோம். ஆனா ஏசா எப்படின்னா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான்.
அவனுடைய டைம் ஃபுல்லாக எங்கே போகுது? வனம், காட்டிலேயே அவன் செலவழிச்சான். ஆனால் யாக்கோபை பற்றி வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். வீட்டுக்குள்ளே வீட்டு வேலையில் செய்கிறவனாக, வீட்டுக்கு அடங்கி ஒடுங்கி நடப்பவனாக இருந்தான். இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான சுச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன் யாக்கோபை பற்றியும் ஏசாவை பற்றியும் போயிட்டு இருக்கு. இப்போ ஆபிரகாம் காலத்திலே உண்டான பஞ்சம் மாதிரியே ஈசாக்கு காலத்திலும் வருது. இவன் தன்னுடைய கூடாரத்தை பெயர்த்து கொண்டு கேராரூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறார். கேராரூர் அப்படின்னா சுழலுகிறேன்னு அர்த்தம். ரெண்டாவது குங்குமப்பூ கசக்கி பிழியப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அங்கே யாருன்னா பெலிஸ்தியர் ராஜா, அங்கே ஆண்டு கொண்டு இருக்கிறவர் பெலிஸ்தியர் ராஜா. அப்போ அவர் ஒரு மனசுக்குள்ள சித்தம் வந்திருக்கலாம், நாமளும் தகப்பன் மாதிரி எகிப்து தேசம் போகலான்னு. ஆனால் ஆண்டவர் இடைப்படுறாரு, நீ அங்கே போகாத, நான் காட்டுற இடத்துலையே நீ இரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூத் புத்தகத்தில் அந்த நகோமி அப்பத்தின் வீட்டாகிய பெத்லகேம் விட்டு போயிட்டான். எந்த சூழ்நிலையிலும் நாம் சபையை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. சரிங்களா? நெருக்கம் இருக்கு, பஞ்சம் இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம இந்த இடத்த விட்டு வெளியில போயிடுவோம் போயிட்டா நாம் உள்ளதையும் இழந்து விடுகிறவர்களா இருப்போம். பஞ்சம் எப்பொழுதும் நிரந்தரம் அல்ல. கர்த்தருடைய வாக்கு நம்மளுக்கு கேட்குது தெளிவா, போகாத. அதே மாதிரி தேவனுடைய சத்தம் ஈசாக்கு கேட்டது. அவன் கேராரை விட்டு வெளியில போல. கேரார் அநேக நாட்கள் இருந்தான், பஞ்சத்திலே இருந்தான் போட்டிருக்கு. ஆனா பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, ஈசாக்கு தொட்டதெல்லாம் தொடங்குது, வேலை செய்யறதெல்லாம் பலிக்குது. எப்படி பேதுரு கடல் நிறைய தண்ணி இருக்குது, விடிய வலை போடுறான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, மீன் கிடைக்கல. அப்ப இயேசுவின் வார்த்தைப்படி வலையை போட்டதுனால வலை கிளியத்தக்கதாக மீன் கிடைத்ததுன்னு பார்க்கிறோம். அதே போல பாருங்க, அந்த நாடுல, அந்த கேராரூர்ல சூரிய வெளிச்சம் அதிகமாக பட்டு பூமி பிளந்திருக்குது, பஞ்சம். அந்த இடத்துல தான் விதை விதைக்கிறாரு ஈசாக்கு. அந்த விதைகள் எப்படிப்பட்ட விதைகள்? தேவன் தந்த விதைகள். அது வீரியமுள்ள விதைகள். வீரியமுள்ள விதை விதைச்ச உடனே முளைச்சிருமா? அதுக்கு தண்ணி வேணும் இல்லையா? இந்த விதைக்கிறத பத்தி பார்க்கலாம். விதை தேவனுடைய வசனம். இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, விதையை ஈசாக்கானவன் சேமித்து வைத்திருந்தான். இதைத்தான் இவனுடைய பேரன் யோசேப்பு ஐடியாவை சொல்றாரு பார்வோனுக்கு. நெல் தானியங்கள் எல்லாம் சேர்த்து வைங்க 7 வருஷம். எங்க இருந்து வந்தது? மூதாதையரிடம் இருந்து வந்தது. நம்மளுடைய நல்ல பழக்கங்கள் நம்மளுடைய சந்ததிகளுக்கு போகும். எப்படி ஈசாக்கு பஞ்ச தேசத்திலே விதையை சேமித்து வைத்திருந்தானோ, விதை நெல்லை மட்டும் யாருமே கொடுக்க மாட்டாங்க. விதை நெல்லை, ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு விதைக்கணும் இல்லையா? விதை நெல்லை சேமித்து வைக்கிற பழக்கம் ஈசாக்கு இருந்தது. விதை விதைச்சொன்னே வந்துருமா? விதை மட்டும்தாங்க. பூமியில மண்ணில் எதை போட்டாலும் அரிச்சிடும். ஒரு இரும்பு போடுங்க மண்ணில், ஒரு 10-15 நாள்லேயே அரிச்சு அதோடைய மேல் பாகம் கருகருன்னு ஆயிரும். ஆனால் விதையை போட்டால் விதை மட்டும் முளைச்சி வரும். ஏன்னா அது உயிர் உள்ளது. விதை எப்படிப்பட்ட விதை அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். விதை, நாம ஒரு மனிதனுக்குள்ள கனியை எதிர்பார்க்கணும், இல்லை நமக்குள்ளே கனியை எதிர்பார்க்கணும்னா வார்த்தையாகிய விதை உள்ள இருக்கணும். அதுக்கு 7 ப்ராசஸ் இருக்குது. எப்படின்னா, கனிகள் ஒருவருக்குள் எப்படி உருவாகும், ஒரு மரத்துல கனி எப்படி உருவாகும், ஒரு மனிதனுக்குள்ள நற்கனியான அந்த 9 கனிகளும் எப்படி உருவாகும் பாத்தீங்கன்னா, முதல்ல விதை விதைக்கப்படணும். சத்தியங்களை குறித்த அறிவு வேணும். விதை தேவனுடைய வசனம் உள்ளே இராமல் கனி வெளிப்படாது. சரிங்களா? இதுல இயேசுடைய ஊமையில கூட பார்க்கிறோம், விதைகள் எங்கெங்க விழுந்ததாக. முதல்ல வழி அருகே, கற்பாறை, முள்ளுள்ள இடம், நல்ல இடம். விதையும் நல்ல விதை தான், இடமும் நல்ல இடம் தான். ஏன் ஒன்று மட்டும் அந்த நல்ல நிலத்தில் விதைந்த விதை நல்ல நிலம், நல்ல நிலம், விதையும் நல்ல விதை. ஆனால் ஒன்று மட்டும் ஏன் 30ஆகவும், ஒன்று மட்டும் ஏன் 60ஆகவும், ஒன்று மட்டும் 100ஆகவும் பலன் தருதுன்னா, கேட்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. நாம தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது கூர்ந்து கவனிக்கணும். ஃபுல்பீட்ல இருந்து வார்த்தை வருதுன்னா எனக்கு தான், என்னுடைய குடும்பத்துக்கு தான் அப்படின்னு எனக்குன்னு ஏற்றுக்கொள்ளணும். ஆசீர்வாதமாக இருந்தாலும், அது கண்டிப்பாக இருந்தாலும், ஆண்டவர் நம்மளை திருத்துறாரு, நம்மளை நிறைய விஷயங்களை பலப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளணும். சரிங்களா? அப்ப கனி உருவாகணும்னா விதை உள்ள இருக்கணும். நிலமும் நல்ல நிலம், விதையும் நல்ல விதை. நம்ம நல்லா கேட்கணும். அப்பதான் 100ஆவே பலன் கொடுப்போம். லூக்கா 8:18 என்ன சொல்லுது? கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். அப்ப விதை நம்ம எப்பவுமே வச்சிருக்கணும் உள்ள. ஒரு காலம் வரும்,
அது அப்பத்தினால் உண்டான பஞ்சம் அல்ல, ஆகாரத்தினால் உண்டாக பஞ்சம் அல்ல, தேவ வசனத்தை கேட்க முடியாத பஞ்சம்னு சொல்லியிருக்கு. கடந்த 7-8 மாதங்களாக சபை கூடலை, விதை கிடைக்கல. யாரெல்லாம் விதையை உள்ள சேர்த்து வச்சிருந்தாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல கனி கொடுக்கணும்னா, பலன் கொடுக்கணும்னா உள்ள என்ன இருக்கணும்? விதை இருக்கணும் முதல்ல. ரெண்டாவது என்ன பண்ணணும்? நீர் பாய்ச்சணும். முதல்ல என்ன பண்ணணும்? நீர் பாய்ச்சணும். இந்த நீர் பாய்ச்சதுனா என்னன்னா, உபாகமம் 32:1-2 பாத்தீங்கன்னா, வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழியை கேட்பாயாக, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்ப இங்கே நீர் பாய்ச்சுதல் அப்படின்னா உபதேசம். விதைக்கு அந்த வசனத்துக்கு என்ன தேவை? உபதேசம் தேவை. உபதேசம். உபாத்தியர்களிடம் நாம் சத்தியத்தை சத்தியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். நீரை உறிஞ்சணும். விதை நீரை உறிஞ்சணும். இருதயத்தில் உள்ள வசனம் அந்த வாக்கியங்களை உறிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ரட்சிப்புனா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன, உடன்படிக்கைனா என்ன, நிறைய பேருக்கு தெரியாது. அந்த விதை உள்ள இருக்கும் போது அது கிரியை செய்யும். இதெல்லாம் ரட்சிப்புனா என்ன, உடன்படிக்கைனா இது, சரிங்களா, ஞானஸ்தானம்னா இது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பிரசங்கம் கேட்டா மட்டும் போதாது, அதை நம்ம தியானம் பண்ணணும். நிறைய பேர் பாருங்க, எழுப்புதல் கூட்டத்துக்கு போவாங்க, தீர்க்க தரிசன கூட்டத்துக்கு போவாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா பாடல் ஆராதனைகளுக்கு போவாங்க, நிறைய விதமான கூட்டத்துக்கு போவாங்க. பைபிள் ஸ்டடிக்கு மட்டும் வரமாட்டாங்க. அந்த வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு அவங்களுக்கு தேவைப்படலை. சில பேர் சொல்லுவாங்க பெருமையா, என் பையன் செல்போன் கொடுத்துட்டு அவனுக்கு எல்லா ஆப்பும் தெரியும், எல்லாத்தையுமே உள்ள போயிடுவான், கம்ப்யூட்டர்ல எல்லா செக்ஷனுமே தெரியும், என்ன டிரைவ்ல என்ன இருக்கு அதெல்லாம் தெரியும், வேதத்தை கொடுத்து படிக்க சொல்லுங்க, தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பழைய ஏற்பாடு எது, புதிய ஏற்பாடு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. உலக பிரகாரமான வேலைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, உலக பிரகாரமான வேலைக்கு ரிட்டைர்மெண்ட் இருக்குது, ஆனா வேதத்துக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது. சரிங்களா? நம்ம எப்படி உலக பிரகாரமான வேலையில் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, வேதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, முதல்ல விதைக்கப்படணும். ரெண்டாவது தண்ணீர் பாய்ச்சணும், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சணும், தேவைப்படும் போதெல்லாம் தண்ணீர் பாய்ச்சணும். அடுத்து மூணாவது, வேரும் அடிமரமும் முளைக்க வேண்டும். தானியேல் 4:23 வேரும் அடிமரமும், வேர் கீழே போகும், அடிமரம் கீழே இருந்து மேலே போகும். சரிங்களா? விதை அந்த விதை தண்ணீர் பட்ட உடனே அந்த பூமி அழுத்தம் அதிகமா இருக்கும். அழுத்தம் தன் மீது பயங்கரமான கணம் இருக்கும். எவ்வளவு பெரிய கணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாறை இருந்தாலும், கற்கள் இருந்தாலும், விதை தண்ணீரை உறிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல்லை பிளந்துட்டு, அந்த பூமியை பிளந்துட்டு கம்பீரமா வெளியில நிற்கணும். ஏன்னா போதகம் அப்படி இருக்கணும். சரி, அடுத்து பார்க்கிறோம். நாலாவதாக கிளைகள் உண்டாகணும். முதலாவதாக விதை விதைக்கப்படணும், இரண்டாவதாக நீர் பாய்ச்சப்படணும், மூணாவதாக வேரும் அடிமரமும் வளர வேண்டும், நாலாவதாக கிளைகள் உண்டாகணும். கிளைகள் அப்படின்னா சுபாவம். தேவனுடைய சுபாவத்தை நாம் தரித்து கொள்ளணும். இயேசுவோட சுபாவத்தை தரித்து கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் சுபாவம் அப்படின்னா இயேசுவை குறிக்கும். புதிய ஏற்பாட்டில் சுபாவம் அப்படின்னா சாயலை குறிக்கும், இயேசுடைய சாயலை குறிக்கும். ஜென்ம சுபாவம் நம்மளுக்குள்ளிருந்து போய் இயேசுவின் சுபாவங்கள் உண்டாகணும். அடுத்து ஐந்தாவதா பார்க்கணும், இலைகள் உண்டாகணும். இலைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்குறோம், இலைகள் நேர்த்தியா இருக்கணுமா. நம்மகிட்ட இருந்து எந்த வர்ற ப்ராடக்ட்டுமே, நம்ம பேசுகிற பேச்சு, சிந்திக்கிற எண்ணங்கள், செயல்கள், நாம் செய்கிற செயல்கள், நம் நடவடிக்கைகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, ஆபீஸ்ல, நம்ம சபையில, நம்மளுடைய எப்படி இலைகள் நேர்த்தியா இருக்கோ அதே போல நாமளும் நேர்த்தியா இருக்கிறோம். நம்மளை படைச்சது தேவன் அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். அவரே ஆண்டவர் நேர்த்தியா செஞ்சிருக்கும் போது அவருடைய பிள்ளைகள் நாம எந்த காரியத்தையும் நேர்த்தியா செய்யணும். அடுத்து ஆறாவதாக பூத்து காய்க்க வேண்டும். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை தன் பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. பாருங்க, இந்த பூக்கிற காலத்துல வசந்தங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்க எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு ஒரு முடிவு அல்ல, ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு இருக்கு இல்லையா? நீங்க எவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டாலும் ஒரு முடிவு உண்டு. உங்களிலிருந்து மொட்டுக்கள் அழகா வரும், அதிலிருந்து பூக்கள் அழகா விரியும், நறுமணத்தோடு விரியும். ஏன்னா உள்ள கனி இருந்து காய் வெளிவரப்போகுது. சரிங்களா? இந்த மரம் இந்த காயை வெளியில விட்ட உடனே அது கனியாக மாறப்போகுது. கனி எப்போ ஒருத்தனுக்கு உள்ள இருந்து வெளியில வர ஆரம்பிக்குதோ அவன் மேல அநேக கல்லடிகள் விழுகும், அநேக
கனி இருக்கிற மரத்துல தான் கல்லடி விழுகும். கனி இருக்கிற மரத்துல தான் கல்லடி விழுகும். அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கணும். சரிங்களா? உடனே மரம் விதைச்ச உடனே மரம் வந்துடாது. பல காலநிலைகளை அது சந்தித்தாகணும். முதல்ல விதைக்கணும், நீர் பாய்ச்சணும், வேரும் அடிமளமும் வளரணும், கிளைகள் உண்டாகணும், இலைகள் உண்டாகணும், பூக்கணும், காய்க்கணும், பழுக்கணும். உபாகம் 33:14 என்ன சொல்லுது? சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகள் அப்படி சொல்லியிருக்கு. சூரியன் பக்குவப்படுத்தும் கனிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கனி அந்த சூரிய வெப்பத்தை அப்படி இழுக்கும் பொழுது உபத்திரம் உள்ள வரும். உபத்திரம் சூரிய வெளிச்சம் சுட 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 காயானது உள்ளூர பழுத்து அப்படியே வெளியே பழுக்க ஆரம்பிக்கும். அதே போல நாம் பல உபத்திரங்களை தாண்டி வந்தால் தான் நம்மகிட்ட இருந்து நற்குணங்களாகிய நற்கனிகள் வெளிவரும். நற்குணங்களாக நற்கனி வெளியே போறோம். தேவன் பாருங்க, மரத்தை படைக்கும் பொழுது மண்ணை பார்த்து, பூமியை பார்த்து பேசினார். மரம் பலன் கொடுக்கறதா இருந்துச்சு. மச்சங்களை, மீனை படைக்கும் போது கடலை பார்த்து பேசினார். கடலோட மீன், மண்ணோட மரம் இருந்தா தான் அது கனி கொடுக்கும். கடலோட மீன் இருந்தா தான் அது உயிர் வாழும். மனிதனை தேவன் படைக்கும் போது தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். அதே போல மனிதனானவன் தேவனோடு சஞ்சரித்தால் தான் அவன் கனி கொடுக்கிறவராக, பலன் கொடுக்கிறவராக இருக்க முடியும். இப்ப பார்க்கலாம், நம்ம ஈசாக்கு விதை விதைத்தான். கேராரூர் இங்க அநேக நாட்கள் இருக்கிறாரு. இப்போவா அந்த தன் தகப்பன் வீட்டில் நடந்த நிகழ்ச்சி மாதிரியே ரெபேக்கால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகா ரூபவதின்னு. அவளை பயந்துக்கிட்டு தன்னுடைய சகோதரி அப்படிங்கிறார். அப்புறம் பெலிஸ்தியர் ராஜா இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவனை கண்டிச்சு இனிமே யாரும் இந்த பெண்ணை தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிகள்லாம் வருது. நம்ம முக்கியமாக இதைத்தான் பார்க்க போறோம். ஈசாக்கு விதை விதைக்கிறது. விதை விதைக்கணும் அப்படின்னா ஞானம் வேணும். முதல்ல ஞானம் வேணும். இப்போ ஒரு 3 பேர் இருந்தாங்க. 3 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னு வச்சுக்கலாம். ஒரு எம்ப்ளாயி ஒரு தனியாக ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. ஒருத்தன் பேர் ஏ, ஒருத்தன் பேர் பி, ஒருத்தன் பேர் சி. ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க. இந்த ஏவோட வேலை என்ன அப்படின்னா குழி தோண்டிக்கிட்டே போகணும். ஒரு நாளைக்கு 1000 குழி தோண்டணும். இந்த பியோட வேலை என்னன்னா விதை விதைச்சிக்கிட்டே போகணும். குழியில விதை விதைச்சிக்கிட்டே போகணும். இந்த சியோட வேலை என்னன்னா மண்ணை மூடிக்கிட்டே போகணும். இப்படிதான் வேலை செய்வாங்க. இப்படிதான் பல மாதங்களா வேலை செஞ்சாங்க. ஒரு நாள் பி வரல, வேலைக்கு லீவ் போட்டான். இப்ப அவனுக்கு என்ன வேலை செய்யணும்? குழி தோண்டிக்கிட்டே போறான். பி வராததுனால இவன் சி என்ன பண்ணா, குழியை மூடிக்கிட்டே போறான். குழியை மூடிக்கிட்டே அப்புறம் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது பி வரலைன்னு. விதை விதைக்காம எப்படி அது செடியா வளரும்? நம்ம வேதத்தை திறக்காம எப்படி வசனத்தை புரிந்து கொள்றது? விதை விதைச்சாதான் நாம் கனிகளை கொடுக்கிறவர்களா இருப்போம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். யாரை நம்பி விதைச்சான்? தன்னை நம்பி விதைக்கல, கர்த்தரை நம்பி விதைச்சான். ஏன்னா இவனுக்கு அநேக கூட்டங்கள் இருக்குது. இவனை நம்பி அநேக வேலைக்காரர்கள் இருக்காங்க. ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதைகள், ஆடுகள் நிறைய இருக்குது. அவங்களுக்கும் தண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கும் போஜனம் கொடுக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் யாருடைய ஆளு? ஈசாக்குடைய ஆளு. விதை விதைத்தான். பாருங்க, வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு பலன் மட்டும் தான் சொல்றோம். அதுல இடையில ஒரு வார்த்தை இருக்கு, கர்த்தர் ஆசீர்வதித்ததினால்தான் 100 மடங்கு பலன். கர்த்தர் ஆசீர்வதித்ததினால்தான் 100 மடங்கு பலன். பாருங்க, அதுல ஒரு வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஐஸ்வர்யவனாகி அப்படின்னா பொருளாதாரத்துல மேல போயிட்டான், பயங்கரம் மேல போயிட்டான். 2வது வர வர விருத்தி அடைந்தான்னா மாம்ச பலம். 3வது மகா பெரியவனானான் அப்படின்னா சமுதாய அந்தஸ்து. தேவன் ஒருத்தனை உயர்த்தணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ஒரு நொடியில உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா மண்ணை பிசைந்து மனிதனை உருவாக்குவது அவருக்கு லேசான காரியம் போல, அதே போல மனிதனை உயர்த்துவதும் அவருக்கு லேசான காரியம். ஆனா உள்ளங்களை பார்க்கிறார். தம்மை பற்றி உத்தம உள்ளத்தோடு இருக்கிறவங்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. சரிங்களா? உத்தம இருதயத்தோடு ஈசாக்கு இருந்தான். அதனாலதான் அவன் விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்ததனால் பலனை அடைந்தான். நம்பி விதைச்சிட்டார். இருக்கிற விதை நெல் விதைச்சிட்டார். மழை பெஞ்சா தான் ஆச்சு, பூமி தன் பணியை கொடுத்தா தான் ஆச்சு. கர்த்தரே விளைய செய்தார். பாருங்க, இந்த இடத்துல தான்
பெலிஸ்தர் வந்து பொறாமை எலும்புருகின்னு பார்க்குறோம். பெலிஸ்தர் வந்து அவனை அனுப்பிச்சுடுறாங்க, நீ இங்கே இருக்காத எங்களை விட பலத்தவன் ஆயிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு பெலிஸ்தரோட ராஜா அபிமெலேக்கு வந்து, ஏன்னா ராஜாவை விட இவன் பெரிய ராஜாதி ராஜாவா ஆயிட்டான். ஒரு ராஜா ஒரு தேசத்தில் யார் பணக்காரனா இருப்பா? ராஜா. ஆனால் இந்த தேசத்தில் மகாபிரபுவாகிய ஆபிரகாமுடைய பையன் ராஜாதி ராஜாவா இருக்கிறான். தண்ணியே இல்லை, அந்த இடத்துல விவசாயம் பண்றான். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் யாரும் சொல்லாது, என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈசாக்கு தெரியாத தொழிலை செய்கிறார். அவங்களுடைய குலத்தொழில் என்ன? மேய்த்தல், ஆடு மேய்த்தல். ஆனா பாருங்க, வேலை மாறுது. ஆடு மேய்த்தல் போய் விவசாயம் வருது. விவசாயம் முதலா பண்றான், தண்ணி இல்லாம பண்றான். முதலா பண்றான், தண்ணி இல்லாம பண்றான். பாருங்க, சாதகமான சூழ்நிலை இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே சாதகமற்ற சூழ்நிலை. ஒன்னே ஒன்று மட்டும் அவன் விசுவாசித்தான், கர்த்தர் என்னோட இருக்காருன்னு அவன் விசுவாசித்தான். அதனால விதையை விதைச்சான். 100 மடங்கு கர்த்தராலே அவன் பலனை பெற்றுக்கொண்டான். நீ எங்களை விட்டு போயிடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனானாய் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னதுனால அவன் வெளியே போக ஆரம்பிக்கிறான். எங்க போறான்? பள்ளத்தாக்கு, மேல இருந்து கீழே பள்ளத்தாக்குக்கு வந்துட்டான். பாருங்க, அவனுக்கு ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருக்காங்க. ஒரே மனைவி, 2 பிள்ளைங்க இருக்கு. அவங்களுக்குலாம் போஜனம் யார் கொடுக்கணும்? குடும்ப தலைவன் தான் கொடுக்கணும். அதனால என்ன பண்ணாங்க? பள்ளத்தாக்குல போய், அப்படி பள்ளத்தாக்குல வெட்டின உடனே நீர் ஊற்று வருது. தொட்ட உடனே தொலங்குது. வெட்டின உடனே நீர் ஊற்று வருது. முதல்ல நீர் ஊற்று அவங்க அந்த ஏரியாவில் தானே இருக்காங்க. அதனால பெலிஸ்தர் வந்து சண்டை போடுறாங்க. இந்த இடம் எங்களுடைய இடம், இது எங்களுக்கு தான் சொந்தம், அந்த இடத்துக்கு. அதனால அவன் என்ன பண்றான்? ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறான். ஏசேக்கு அப்படின்னா வாக்குவாதம், சண்டை சச்சரவுன்னு அர்த்தம். அந்த பாருங்க, விட்டு கொடுத்து போற மனப்பான்மை. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை. விட்டு போகிறவன் விட்டு கொடுக்கிறது இல்லை. அதனால அந்த சரி நீங்களே வச்சுக்கோங்க, போயிட்டான். அடுத்த இடத்துல போய் பக்கத்திலேயே ஒரு துறவை தோன்றார், சித்தனா அப்படின்னு. சரிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா எதிர்ப்பு, வருத்தத்தின் மேல் வருத்தம் அப்படின்னு அர்த்தம். இந்த துறவுல இருந்து வர தண்ணி எங்களுக்கு தான் சண்டை போடுறாங்க. ஒரு கிணறு வெட்டுறது, ஒரு துறவு வெட்டுறதுங்கிற சாதாரண விஷயம் இல்லை. 50 அடிக்கு மேலே வெட்டணும். இப்போ உள்ள டெக்னாலஜிலாம் இல்லை. வெட்டி மண்ணெல்லாம் வெளியில் எடுத்து போடணும். தண்ணி வரலைன்னா அவ்வளோதான். அது தண்ணி இல்லாத துறவா இருந்தது. யோசேப்பு இப்போ எந்த குழியில் போட்டாங்க? தண்ணி இல்லாத துறவு உள்ள குழியில் தான் போட்டாங்க. வெட்டி பார்த்துருக்காங்க, தண்ணி இல்லை, கஷ்டப்பட்டு வெட்டினாங்க, இல்லை. சரிங்களா? இவன் தொட்டுறதெல்லாம் இது வெட்டுறான், தண்ணி வருது. 2வது வெட்டுறான், தண்ணி வருது. ரெண்டுமே எங்களுக்கு தான் எடுத்துக்கிட்டாங்க. சரி, மூணாவது மனசு கொஞ்சம் கூட தளரல. நாமளும் எந்த வேலைக்கு போனாலும், வேலை கிடைக்கலைனாலும், நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். எந்த வேலை ஒரு நம்மளுக்கு காரியம் கைப்பிடி வரல, மணமகள் கைப்பிடி வரல, மணமகன் கைப்பிடி வரல, இது மாதிரி நிறைய வீட்டில் எல்லாம் நிறைய மாப்பிள்ளை அமையல, பொண்ணு அமையல, தளர்ந்துடக்கூடாது. கர்ப்பம் இன்னும் உண்டாகல, தளர்ந்துடக்கூடாது. தேவன் இருக்கிறார், சகலத்தையும் படைத்தவர் தேவன். நான் என்னையும் உன்னையும் படைத்தவர் தேவன் இருக்கிறார். தேவன் நமக்கு எல்லாமே செய்வார்னு சொல்லிட்டு ஈசாக்கு மனம் கொஞ்சம் கூட தளரல. அடுத்து உடனே இங்க சரி, அடுத்து போவோம். அதான் எதிர்த்து பேசாதவன் கீழ்படுகிறவன். அடுத்து ஒரு துறவு வெட்டுறான். ரெகபோத், தண்ணி ஊறி வருது. ரெகபோத்னா என்ன அர்த்தம்னா ஒரு தெரு, விசாலம், வீதின்னு அர்த்தம். ரெகபோத்னா வீதி, தெரு அப்படின்னு அர்த்தம். இந்த ரெகபோத்து அந்த கிணத்துக்கு ரெகபோத்துன்னு பேர் வைக்கிறான். இனிமே நம்மளுக்கு நெருக்கம் கிடையாது, விசாலம் தான். ஒரு கிணத்துலேயே அவனுடைய வேலைக்காரிகள், ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் தண்ணி குடிக்கிற அளவுக்கு நீர் பொங்கி வருது. அதான் ரெகபோத். இந்த டயத்துல தான் அவனை வேலை விட்டு அந்த இடத்த விட்டு அனுப்பிச்ச யாராவது வருதுன்னா ராஜா அபிமெலேக், சிநேகிதன் அகுசாத், சேனாதிபதி பிகோல் 3 பேர் வர்றாங்க. வந்த உடனே இப்பதான் வேதத்துல கோபப்படுறாரு. யாரு? ஈசாக்கு. இந்த இடத்துல தான் கோபப்படுறாரு. ஏன் வந்தீர்கள்? எதுக்கு வந்தீங்க? நீ தான் என்னை விட்டு அனுப்பிச்சிட்டீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவங்க உண்மையை சொல்றாங்க. நிச்சயமா கர்த்தர் உம்மோடைய கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஏன்? வெட்டின உடனே தண்ணி வருது, விதைச்ச உடனே 100 மடங்கு பலன் வருது. ஏன்? கர்த்தர் ஒருவனோடு இருந்தா தான் அவன் காரிய சித்தி உள்ளவன். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவன். கர்த்தர் ஒருவனோட கூட இருந்தா தான் அவன் காரிய சித்தியா இருக்க முடியும். அதான் சொல்றாங்க, நிச்சயம் கன்ஃபார்மா கர்த்தர் உன்னோட இருக்காரு, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பெரிய ஒரு எதிராளிகிட்ட இருந்து வர்ற வார்த்தை. நம்ம வீட்டில இருந்து நம்மளை சொல்லுவாங்க, நம்ம அப்பா சொல்லுவாங்க, நம்ம அம்மா சொல்லுவாங்க, சகோதரர்கள் கூட சொல்லுவாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா எதிரி சொல்றான் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த அபிமெலேக்கு சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. பயப்பட்ட உடனே அவங்க பேசிட்டு அப்புறம் வந்தவங்களுக்கு விருந்தோம்பல் படைச்சிட்டு அனுப்ப உடனே வேகமாக இன்னொரு அந்த ஈசா கூட வேலைக்காரங்க வராங்க. மறுபடியும் ஒரு உத்தரவு தோணும்,
அதுலயும் தண்ணி வந்துருச்சு. அதுலயும் ஒரு துறவின் தண்ணீரே உங்களுக்கு போதுமா இருந்தது, அடுத்த துறவும் வந்துருச்சு. அதுக்கு ஷேபா அப்படின்னு பேரிட்டாங்க. உடன்படிக்கையின் ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இப்ப எதிரி கூட வந்து இவனோட சமரசம் ஆகிறான்னா, நீதிமொழிகள் 16:7 என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் படும்படி கர்த்தர் செய்வார். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா அவனுடைய விரோதிகள் கூட அவன் பட்சத்தில் வந்துருவாங்க. இவனுடைய ஈசாக்குடைய வழி எப்படி இருந்துச்சு? கர்த்தருக்கு பட்சமாகவே இருந்தது. அதனால அவனுடைய விரோதிகள் கூட இவன்கிட்ட வந்து சேர்ந்துடுறாங்க. சரிங்களா? ராஜா வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்கிறாரு. சரி, இப்போ அது முக்கியமான சாப்டருக்கு வந்திருக்கிறோம். 27ஆம் அதிகாரம். 27ஆம் அதிகாரம் இது நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். அது கொஞ்சம் நேரம் ஆகும். 27ஆம் அதிகாரம் வருது. 27ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம். 27ஆம் அதிகாரத்தில் இவனுக்கு 100 வயது ஆயிடுச்சு, கண்கள் இருளடைந்து விட்டதுன்னு பார்க்குறோம். மோசேக்கு 120 வயசு, கண் இருளடையலை. ஏலிக்கு கண் இருளடைஞ்சிச்சுன்னு பார்க்குறோம். அதே போல் இவனுக்கு இருளடைஞ்சிருச்சு. ஈசாக்கு எத்தனை வருஷம் வாழ்ந்தார்? 180 வருஷம். தன் தகப்பனாரை விட 5 வருடம் கூட வாழ்ந்தார். இப்போ நினைக்கிறாரு, ஐயோ நான் சாக போறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. தெரியல, காலத்தை கணிக்க ஈசாக்கால் முடியவில்லை. தாவீது அழகா காலத்தை கணிச்சாரு. தான் மரணம் அடையும் சமயத்துல 1 ராஜாக்கள் 2:1 தன்னுடைய குமாரனை கூப்பிட்டு, சாலமோனை கூப்பிட்டு, நான் பூலோகத்தார் போகிற வழியிலே போகிறேன், நானும் போகிறேன், நீ பழங்கொண்டு திடமனதாயிருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்றாரு. ஏன்னா தாவீதுக்கு தான் போகும் மரணம் வைக்கும் காலம் சமீபமாயிருது தெரிஞ்சிருச்சு. ஈசாக்குக்கு தெரியல. யாக்கோபுக்கு தன் மரணமடையும் காலம் தெரிந்தது, ஈசாக்குக்கு தெரியல. யாக்கோபு தன் மரணம் அடையும் போது 12 பிள்ளைகளையும் கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கிறார். வருங்காலத்தில் நடக்கிற சங்கதிகள் எல்லாம் கூறி ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் தனித்தனியா சொல்றாரு. அடுத்து மோசே தன்னுடைய மரணத்துல 120வது வயதுல என்னென்ன கோத்திரங்களுக்கு எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா ஈசாக்குக்கு காலத்தை கணிக்க முடியல. 100 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள நான் சாக போறேன்னு சொல்லிட்டு அவசரமாக மூத்த பிள்ளைக்கு தான் சேஷ்டபுத்திர பாகம்னா, ஒரு தகப்பன் இருக்கான், அவனுக்கு 3 வீடு இருக்கு, 2 பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா மூத்த பையனுக்கு 2 வீடும் இளைய பையனுக்கு 1 வீடும் தருவாங்க. ஏன்னா சேஷ்டபுத்திர பாகங்கிறது 2 மடங்கு ஷனாயிம், 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். சரியா? இப்ப யாருக்கு மூத்த பிள்ளை? யாரு? ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இந்த ஈசாக்கு பிரியம். ஏன்னா ஏசா வந்து வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமா இருந்தான். தகப்பனுக்கு நல்ல நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை செய்து கொடுக்கிறவனா இருந்தான். சரியா? அதனால ஆனா இங்க பாருங்க, நம்ம ஊர் பழக்க பிரகாரம் தாய்க்கு தலைமகன், தகப்பனுக்கு கடைசி மகன், இப்படிதான் கொல்லி வைப்பாங்க. ஆனா இங்க வந்து உல்டாவா இருக்குது. எப்படின்னா, தகப்பன் மூத்த மகனை நேசிக்கிறான், தாய் இளைய மகனை நேசிக்கிறாள். சரி, ஈசாக்கு ஏசாவுக்கு பிறப்புரிமையை வழங்க முடிவு செய்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அந்த பைட்டங்கூழுக்கு ஆசைப்பட்டு ஏசா தன்னுடைய பிறப்புரிமையை விற்று போடுகிறார். பசி கண்ணை மறைச்சிரும். ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு? சாப்பிட்டுட்டு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. சாப்பிட்டுட்டு திருப்தி ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த சாரிபாத்து விதவை சாப்பிட்டுட்டு செத்து போகணும்னு நினைக்கிறா. சாப்பிட்டுட்டு சாப்பாடு வந்து சில பேருக்கு சாப்பாடு வயிறு தான் அவங்களுடைய தேவனா இருக்குது. நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இவன் சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையே விற்று போட்டுட்டான். சரிங்களா? இப்ப தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாரு, மகனே, நான் மரணிக்கும் காலம் சமீபமா இருக்குது, என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கணும், அதனால போய் நல்ல ஒரு மிருகத்தை பிடிச்சி எனக்கு கறி சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டுட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறார். சாப்பிட்டுட்டு இவனும் வேகமா போயிட்டான். இதை கேட்டுக்கிட்டு இருந்தா ரெபேக்காளுக்கு தான் தெரியும், இது மனிதனுடைய திட்டம், தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டம் என்னது? மூத்தவன் தான் இளையவனை சேவிப்பான். பாருங்க, அந்த ஏசாவை பெற்றதும் ரெபேக்காள் தான். அவளுக்கும் வருத்தம் இருக்கும் தான் செய்யும். ஆனா தேவ திட்டம் நிறைவேறணுங்கிறதுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிறவளா இருந்தால் இந்த ரெபேக்காள் ஈசாக்குக்கு முட்டுக்கட்டையாக இருந்தால். ரெபேக்காளுடைய பேரோட அர்த்தம் என்னன்னா, முட்டுக்கட்டை, மரக்கட்டை அப்படின்னு அர்த்தம். ஈசாக்குடைய பாதையை தடுத்து நிறுத்துகிறாள். என்ன பண்றா? வேகமா யாக்கோபிட்ட போய் சொல்றா, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும் போது ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கணும். என்ன பண்ணணும்? போய் 3 விதமான காரியங்கள் செய்யறா ரெபேக்காள். 3 விதமான காரியங்கள் செய்கிறா. என்னென்ன செய்யறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூத்த மகனுடைய நல்ல ட்ரெஸ் எடுக்கிறா. ஏசாவுடைய ட்ரெஸ் எடுத்து யாக்கோபுக்கு போடுறான், முதல் காரியம். 2வதா என்ன பண்றா அப்படின்னா, வெள்ளாட்டு குட்டிகள் தோலை கையிலையும் கழுத்துலையும்
அந்த ரோமம் உள்ளதுக்காக காட்டுறதுக்காக வைக்கிறான். மூணாவது என்ன பண்றா, தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்கள் அப்பங்களையும் அவன் கையிலே கொடுத்து அனுப்புகிறாள். 3 பண்றா. என்ன, ஏசாவுடைய ட்ரெஸ்ஸை யாக்கோபுக்கு போடுறா, அப்புறம் கழுத்துலையும் கையிலையும் ரோமம் உள்ள அங்கியில அவ கட்டி விடுறா. மூணாவது தான் சமைத்த பதார்த்தங்களையும் அப்பங்களையும் கொடுத்து விடுறா. ஈசாக்கு கண்ணு தெரியாது, இருள் அடைஞ்சிருச்சு, இந்த பசியில வேற இருக்காரு. என்ன, யாக்கோபு பேசுறாரு, உள்ள போய் பேசுறாரு, பேச்சு யாக்கோபு சத்தம் தெரியுது, ஆனாலும் அந்த புத்தி சாப்பாட்டு மேலேயே இருந்ததுனால ஈசாக்குனால அது யாக்கோபுன்னு கண்டுபிடிக்க முடியல. ரெண்டாவது தொட்டு பார்க்கிறாரு, கட்டி அணைக்கிறாரு, முத்தம் கொடுக்குறாரு, அப்ப கூட கண்டுபிடிக்க முடியல. ஏன்? எல்லா சிந்தனையும் சோறு மேல இருக்கு. பசி எல்லாத்தையும் மறக்கடிச்சிரும் பாருங்க. சரி, இப்போ போன உடனே எப்படிப்பா வந்த அப்படின்னு சொன்ன உடனே, கர்த்தர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அதை நம்பி அவன் பாருங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. யாக்கோபு மனம் வந்து போல, தன் தாயின் வற்புறுத்தலுக்காக தான் போனான். அம்மா நான் போனா ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தையே வாங்கி கொள்வேன் அம்மா, போக பயப்படுறான். அப்ப தேவனுடைய திட்டம் இருந்தா தான் சாபமும் ஆசீர்வாதமும் வரும். தேவனுடைய திட்டம் என்பது ரெபேக்காளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன சொல்றா, தைரியமா சாபம் வராதுங்கிறதுனால உன் மீது வரும் சாபம் என் மேல வரட்டும், நீ போய் செய்யறதை செய் அப்படின்னு சொன்னோடனே இவன் தாயினுடைய வார்த்தைகளை கச்சிதமாக பிடித்து கொண்டு தைரியமா உள்ள போறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றான். எப்படி ஆசீர்வாதம்? என்னை ஆசீர்வதின்னு சொன்ன உடனே முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்த ஈசாக்கு எப்படி ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27 இருந்து 29 வரைக்கும் படிச்சீங்கன்னா தெரியும். என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்திலும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். முக்கியமான ஆசீர்வாதம் ஏமாற்றி வாங்கிக்கிட்டான். யார் வாங்கினது? யாக்கோபு. எந்த சூழ்நிலை வாங்கினா? தகப்பனுக்கு 2 கண்ணும் தெரியல. பாருங்க, நம்ம ஆசீர்வாதமோ மற்ற எந்த காரியமோ ஒருத்தரை ஏமாத்தி வாங்கும்போது அது நமக்கு பலிக்கும். இப்ப யாக்கோபு அங்க போய் யாரை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாரு? ராக்கேல கல்யாணம் பண்ண நினைச்சாரு. எத்தனுக்கு எத்தன், வல்லவனுக்கு வல்லவன் வையத்தில் இருக்கிறாப்புல எப்படி தன்னுடைய தகப்பன் கண்ணு இல்லாத தகப்பனை ஏமாத்தினானோ, அவன் போய் ராக்கேல கல்யாணம் பண்ணணும்னா அவன் லேயால கல்யாணம் பண்ண வச்சுட்டான். கண்ணுக்கு முன்னாடியே எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். தன் தகப்பனை ஏமாத்தினான் இல்லையா, அந்த ஏமாற்றம் இவனுக்கு வந்தது. ஏமாற்றம் பொழுது ஆசீர்வாதம் எப்படியே தான் இருக்குது, ஆனா ஏமாற்றம் வந்தே தீரும். சரி, இப்ப ஆசீர்வாதத்து முடிஞ்சிருச்சு. இப்ப யாக்கோபு 2 பரிவாரங்களோட வராரு. 2 பரிவாரங்களோடு தேவதூதனோட போராடி மேற்கொள்றாரு. அப்ப தேவதூதன் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? தகப்பன்ட்ட தான் பேர் என்னன்னு சொல்லும் போது யாக்கோபு என்ன சொல்றான்? நான் ஏசா அப்படிங்கிறான். ஆனா தேவன்ட்ட தன்னுடைய பேர் சொல்லும் பொழுது நான் யாக்கோபு அப்படின்னு பணிஞ்சிடறான். யாக்கோபு, அதுல இருந்தா அவனுக்கு ஆசீர்வாதம் வருது. சரி, இப்ப யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆயிட்டான். உடனே வெளியே போயிட்டான். இப்ப அடுத்த சீனே என்ன நடக்குது? அடுத்த கட்டமே என்ன நடக்குதுன்னா, ஏசா தான் வேட்டையில் அந்த பிடித்த அந்த மிருகத்தோட சமைச்சு அழகா எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்து என்னைய சாப்பிட்டு ஆசீர்வதின்னு சொன்ன உடனே ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை, பயங்கரமான வார்த்தை ஒன்று போட்டு என்ன போட்டுன்னா, ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கிட்டான். அப்ப இப்படி வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது யாரு? படப்படன்னு வார்த்தை வருது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஏசாவுக்கு புரியுது, ஐயோ தன்னுடைய தம்பி அவன் ஏற்கனவே எத்தனை ஆச்சே, என்னுடைய சேஷ்டபுத்திர பார்த்து வாங்கிட்டு போயிட்டான், இப்ப ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி புலம்புறான். அப்பாட்ட என்னையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்ன எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டானப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் ஏசாவுக்கு கொடுத்தாரு ஈசாக்கு. ஆனா பரத்திற்குரிய ஆசீர்வாதம், பூமியின் செழிப்பான ஆசீர்வாதங்களை யாக்கோபே பெற்றுக்கொண்டார். சரி, இப்ப ஆசீர்வதிச்சுட்டாரு, 100 வயசுல ஆசீர்வதிச்சுட்டாரு, உடனே செத்துட்டாரா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, தன்னுடைய வயதான காலத்துல தன்னுடைய மகனுக்கோ சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துடுறாங்க. அப்புறம் அடுத்த காலகட்டத்தில் சொத்து எப்ப அவங்க கைக்கு போதோ தகப்பனை கவனிக்காம விட்டுருவாங்க. சொத்து இருக்கிற வரைக்கும் தான் கவனிப்பாங்க எல்லாருமே, மேக்சிமம் எல்லாரும் அப்படிதான் கவனிப்பாங்க. இதுல ஈசாக்கு ரொம்ப அவசரமா செயல்பட்டாரு.
இன்னும் அவருடைய பாதி மடங்கு தான் வந்திருக்கிறாரு. 180 தான் மறிக்கிறாரு. 100 வயது வரைக்கும் வந்திருக்காரு. இன்னும் 80 வயது போகணும். இந்த இடத்துல அவர் சொத்தை ஆசீர்வாதத்தை பிரிச்சு கொடுத்துடுறாரு. அவருக்கு தெரியல, அவருக்கு பதட்டம், கண்ணு வேற சரியா தெரியல, இதனால ஆசீர்வாதத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சரிங்களா? இந்த இதுல தான் யாக்கோபு போய் 20 வருஷம் அங்க வேலை செஞ்சுட்டு இரு பரிவாரங்களோட வந்த உடனே தான் இவர் இறக்குறாரு. சரிங்களா? கடைசி காலம் ஈசாக்குக்கு ரொம்ப கொடுமையான காலமா இருந்தது. 80 வருட காலமாக கண் தெரியாமல் இருந்தார். 80 வருட காலம் ரொம்ப துக்கமான காலம். சரி, கடைசியா ஈசாக்கு யாக்கோபு கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இப்ப ஏசா 40 வயதுல புறஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அவங்க மன நோவா இருந்தாங்க. அதனால நீயாவது போய் அவங்களுடைய மனைவி சொல் பேச்சு கேட்டு மெசபதோமியா போய் அவளுடைய இனத்திலேயே பெண் கொள்ளும்படி கேட்கிறார். இதனால அவர் போறார். இதோட இந்த ஈசாக்குடைய அந்த சாப்டர் எல்லாம் முடியுது. அவர் 20 வருஷம் கழிச்சு வர்றாரு. அவர் 20 வருஷம் கழிச்சு 23 வருஷம் கழிச்சு வர்றாரு. 20 வருஷம் கழிச்சு வர்றாரு. அப்பனா ஈசாக்குக்கு அப்ப மரிக்கும் போது ஈசாக்குக்கு 180 வயது. 180 வயது. இவர் எத்தனை வயதுல போனார் அப்படின்னா, சில பேர் சொல்றாங்க கல்யாணம் பண்ணும்போது கோப்புக்கு 77 இருந்து 80 வயது இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய கால கணக்கு. ஏன்னா கால கணக்குகள் எப்பவுமே தோராயமானது, நம்மளா எதுவும் கணக்கு போட முடியாது. இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஈசாக்கு 100 வயதிலே ஆசீர்வதித்ததுனால 80 வருஷம் கஷ்டப்பட்டாரு. 80 வருடம் கஷ்டப்பட்டார். ஒரு மனிதனுடைய வாழ்நாட்கள் அவனுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. மனிதனுடைய ஏன்னா தேவன் தான் ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை எடுக்கிறவர். தேவன் பேசினாலே ஒழிய உனக்கு மரணம் வராது. சரியா? ஈசாக்குக்கு அந்த கொடுப்பனை கிடையாது. சரி, இப்ப ஈசாக்கு தன்னுடைய தள்ளாத வயதுல 180 வயது ஆகிறார். இது இடையில ரெபேக்கால் வேற இறந்துட்டாங்க. ஏசாவும் யாக்கோபும் ஒருமித்து வர்றாங்க. ஒருமித்து வந்து தன் தகப்பனோட கொஞ்ச நாள் இருந்து அப்புறம்தான் அவர் மரிக்கிறார். அப்புறம்தான் அவர் 2 பேரும் சேர்ந்து அடக்கம் பண்றாங்க. எப்படி ஆபிரகாமை இஸ்மவேலும் ஈசாக்கும் அடக்கம் பண்ணினார்களோ அதே போல ஈசாக்கை அடக்கம் பண்ணினார்கள். நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈசாக்கு தேவன் தந்த பிள்ளையாகவே இருக்கட்டும். சரிங்களா? தேவன் தான் தந்தார். தன்னுடைய கடைசி காலத்துல தன் நிலைமை அறியாமல் போய்விட்டார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன், வாக்குத்தத்தத்தின் மகன். சரிங்களா? ஒழுக்கமானவர். கடைசி நேரத்தில் கண் இருளடைந்ததன் மூலமாக தன்னுடைய அந்திமய காலத்தை நிதானிக்க தவறிவிட்டார். நாமளும் நம்மளுடைய அந்திமய காலத்தில் நம்ம இப்போவே தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும் பொழுது நல்லா கவனிக்கணும். நான் ஈசாக்கு பற்றி தவறாக எதுவும் சொல்லலை. ஈசாக்கு கடைசி நேரத்தில் தன்னுடைய காலத்தை கணிக்க தவறிவிட்டார். நாம் காலத்தை கணிக்கிறவர்களாக இருக்கணும். ஈசாக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கடைசி காலத்துல காலத்தை கணிக்க தவறிவிட்டார். அவர் மேல வேற எந்த தவறுமே கிடையாது. ஒழுக்க சீலர் அவர், வாக்குத்தத்தத்தின் புதல்வர் அவர், ஆதாமுக்கு 21ஆம் சந்ததியானவர். இவருடைய சந்ததியிலிருந்து தான் ஸ்திரீ வித்து போயிட்டே இருக்கும். இவருடைய சந்ததியிலிருந்து தான் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த வேத பாடத்தின் மூலியமாக ஒரு சில காரியங்களை மட்டுமே நம்ம கற்றுக்கொண்டோம். ஈசாக்கு பத்தி நிறைய இருக்குது. ஆபிரகாம்ல கொஞ்சம் பேசியிருக்கிறேன். இப்ப இந்த சாப்டர்ல ஈசாக்கு பத்தி பேசியிருக்கோம். அடுத்து யாக்கோபு வரும் பொழுது இன்னும் கொஞ்சமாக ஈசாக்கு எடுத்து பேசுவோம். நேரமின்மையின் காரணமாக ஈசாக்க இதோட இப்போதைக்கு முடித்துக் கொள்வோம். அடுத்த பாடம் யாக்கோபுல நாம இதை கண்டினியூ பண்ணலாம். இதை பற்றி உங்களுடைய விமர்சனங்கள் கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.